In this class, I am going to brief about PF, Provident Fund. Provident Fund. Employer and employee. Employer and employee. Employee rendered service to employer as per the terms of agreement. For that, employer will offer him salary. Assume the salary being, say, 1 lakh rupees per month. Okay. And வேலை செய்யும்போது மாசம் சம்பளம் வருது. ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணுமா இல்லையா? So he has to get the benefit. அதுக்காக எம்ப்ளாயர் என்ன சொல்றாரு? as per the legal requirement, employer should deduct certain percentage from here, maybe 10% வச்சுக்கலாம். 10,000 rupees deduct பண்ணிட்டு employer offers him only 90,000. ஓகே, இது டேக் ஹோம் பே 1 lakh அப்படிங்கிறது ஓவரால் சேலரி. அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 90. இப்படி டிடக்ட் பண்ண அமௌண்ட்டை எம்ப்ளாயர் அவருடைய பேர்லயே பிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி வில் ஹேவ் தேர் ஓன் அக்கௌண்ட் மெயின்டைன் வித் பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதுல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிக்கிறார். எவ்வளோ? 10,000. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயர் should voluntarily contribute equal number. Should voluntarily contribute equal number. That will be another 10,000. இந்த பிஎஃப் ஃபண்ட் இந்த பணத்தை சேஃபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை அவங்களுக்கே திருப்பி தராங்க. இன்ட்ரெஸ்ட் இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் will be accumulated. சே இதுக்கு ஒரு 5,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இது ஒரு 5,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. This will be called employer's contribution. This will be called employee's contribution. Employee's contribution. This will be called interest on employee's contribution. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சர்வீஸ் முடிச்ச பிறகு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. 5 வருஷமா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. அத்தனைக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வரும்போது இன்ட்ரெஸ்ட் எவ்ரி இயர் கிரெடிட் வில் பி வெரி ஹை. வருஷம் 10,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய், ஒரு 10 வருஷம் வச்சுக்கிட்டா 12 லட்சம் ரூபாய். அதுக்கு ஒரு 1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 12 லட்சத்துக்கு 1% என்ன வருது? 12,000 rupees. 12,000 rupees இவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது 10,000, பட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுறது 12,000. Employer contribution as well as employee's contribution. So this will be called interest on employer's contribution. 3 அமௌண்ட் அதுல போய் 4 அமௌண்ட் அதுல அக்யூமுலேட் ஆகுது. இந்த அமௌண்ட்டை எம்ப்ளாயி எப்ப வாங்குவார் அப்படின்னு சொன்னாக்கா ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்குவார். என்னென்ன வரும்? ஆல் த 4 items will come. 4மே அவருக்கு வந்து சேரும். Clear? So interest on employee's contribution, interest on employer's contribution, employee's contribution, employer's contribution accumulate பண்ண ஃபண்ட் வரும். இந்த பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு, ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு. அது இல்லாம we still have unrecognized provident fund, unrecognized provident fund. So these are the 4 funds, 3 funds. எம்ப்ளாயி மட்டும்தான் வேலை செய்யும்போது வர சம்பளத்தில் டெபாசிட் பண்ணிட்டே வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபை சேஃப் பண்றாரு. செல்ஃப் எம்ப்ளாய்ட் சார், கேன் ஐ டூ சிமிலர் மோட் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ அவங்களுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பிஎஃப் இருக்கு, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் திஸ் வில் பி அப்ளிகபிள் ஃபார் த எம்ப்ளாயீஸ். This will be applicable for employee as well as other than employee also, any persons.
சேவ் பண்ணி வச்சுக்கலாம். nth பீரியட்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கலாம். கிளியர்? SPF, RPF, URPF, PPF இந்த கேஸ் இந்த மாதிரி scenario may be changing. Let's see. Now என்னென்ன இருக்கு நமக்கு? 4 விஷயங்கள் 4 PF ல இருக்கு. PF ல 4 விஷயங்கள் இருக்கு. Okay. Now we have statutory provident fund, recognized provident fund, unrecognized provident fund or public provident fund, unrecognized provident fund. Okay. நாலு இருக்கு. என்னென்ன வருது? ஆன் டெபாசிட். எத்தனை ஐட்டங்கள் வருது? எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். இது ரெண்டும் மாசம் டெபாசிட் பண்றாரு. இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சேரப்போகுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் and interest on employees contribution. On deposit and on withdrawal. Okay. என்னென்ன வருது? You'll get employers contribution and the employees contribution also withdrawn. அதுல இருக்கிற interest on employers contribution and interest on employees contribution. So we have 4 items here. Clear? Now amount deposit பண்ணும்போது SPF இருந்தா nothing will be considered as salary, everything is exempted. Employees contribution ஆக இருந்தால் அவர் deductions claim பண்ணிக்கலாம். செக்ஷன் 80 சீரிஸ்ல எதிர்காலத்துக்காக நீங்க பணத்தை சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படி சொன்னாக்க உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். இது வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல, ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம இல்லைன்னு வச்சுக்கலாம், இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் நான் சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளியர்? ஸோ ஹியர் டிடக்ஷன் இஸ் அவைலபிள் அண்டர் செக்ஷன் 80C. எது எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனாக இருந்தா உங்க பணம் உங்க எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணும்போது அதெல்லாம் எக்ஸம்ப்டட். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் எக்ஸம்ஷன். இந்த 80C வந்து எதுக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல கிடையாது. ஓகே, டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இது கிடையாது. வித்ட்ரா பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட் அப்ப எடுக்கிறாருல மொத்த அமௌண்ட்டும் டாக்ஸ் ஃப்ரீ, ஒரு பைசா டாக்ஸ் கட்ட வேண்டாம், எல்லாத்தையும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிக்கலாம். கிளியர்? இன் கேஸ் ஆஃப் RPF இருந்தா எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் கேன் பி கிளைமபிள் அண்டர் செக்ஷன் 80C இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட்ல கிடையாது. ஆனா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஸ்டாச்சுட்டரின்னு சொன்னால் அன்லிமிட்டட், எவ்வளவு வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ரெகக்னைஸ்ட் நாட் பீங் த ஸ்டாச்சுட்டரின்னு சொன்னா there is a limit. 12% can be deductible. எவ்வளோ? 12% of salary. 12% of salary. Salary for this purpose being 3. Basic, DA forming part of salary and fixed percentage of commission. Interest on employer's contribution, employees contribution 9.5% வரைக்கும் exemption. அதுக்கு மேல இருந்தா taxable. Okay,
exemption up to 9.5. அது கீழே இருந்துச்சுன்னா fully exempted, 10% கொடுத்தா 0.5% மட்டும் taxable மாறிடும். withdraw பண்ணும்போது completely exemption. Clear? Statutory provident fund இருக்கும்போது டெபாசிட் பண்ணும்போது exemption, withdraw பண்ணும்போது exemption, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அன்லிமிட்டெட் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் மொத்தமாக நீங்கள் எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். பட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது அவங்க டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80C டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமாக இருக்கணும். ஈவன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ பி கன்சிடர் as ரீஇன்வெஸ்டட், அதையும் 80C கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு தான் அது யூஸ் ஆக போகிறதில்ல, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் நம்ம போயிடுவோம். ஆர்பிஎஃப்னா எவ்வளோ வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண அலௌடுன்னு சொன்னால் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் 12%. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 9.5% மேலே போயிடக்கூடாது. வாட் அபவுட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன்? அது உங்கள் பணம்ப்பா, இங்கே பேங்க்ல வச்சுக்கிட்டா இல்லை பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருந்தா செலவு பண்ணா நான் கேட்க போகிறதில்ல, அது உங்கள் பணம். ஆனால் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா டிடக்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால். ஸோ எப்போதுமே எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம் ஃபார் அஸ். அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஆர்பிஎஃப் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, எஸ்பிஎஃப் மாதிரி வச்சுங்க. ஆனா என்ன வராது? எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நாட் அப்ளிகபிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நாட் அப்ளிகபிள். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர்ஸ்னா இந்த இடத்துல ஓன் கான்ட்ரிபியூஷனா மாறிடும். இந்த இடத்துல என்னவா மாறிடுது? ஓன் கான்ட்ரிபியூஷனா மாறிடும். தன்னுடைய லைஃபுக்காக தானே இன்வெஸ்ட் பண்றார், ஓன் கான்ட்ரிபியூஷன். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கான்ட்ரிபியூஷன், எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? fully exempted. அதே அமௌண்ட் மெச்சூரிட்டி எப்ப வித்ட்ரா பண்ண சார்? அப்பையும் fully exempted. Public provident fund. If you deposit in public provident fund on withdrawal, it's completely exempt. URPF கேஸ் வரும்போது unrecognized, so அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். எக்ஸம்ஷன் கிடையாது, not considered. என்ன பண்றீங்கன்னு தேவையில்லை. The moment when you are withdrawing amount from URPF, then it is taxable. இதுல இந்த 4 விஷயங்கள் வித்ட்ரா பண்ணும்போது வருது இல்லையா? இந்த 4ல எதெல்லாம் இன்கம்? எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், இன்கம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அவர் போட்ட பணம் தான் அவர் தான் எடுத்துக்கிறார் அப்படின்னா this will not be taxable. Employees contribution not taxable. Exemption சொல்லலாம். This is not taxable. அவருடைய ஓன் பணத்தை தான் போட்டு வச்சிருக்கிறார்ப்பா, ஏற்கனவே டாக்ஸ் அமௌண்ட் தானே. ஸோ 1 lakhக்கு டாக்ஸ் பே பண்ணியிருப்பார், இதை டிடெக்ட் பண்ண அலோவ் பண்ணிட்டு இருக்க மாட்டார். இந்த பணத்தை டெபாசிட் பண்ணும்போது நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இந்த பணத்தை நாளைக்கு வித்ட்ரா பண்ணும்போது கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ யூ நோ நீட் டு worry about this 10 in case of URPF. மற்ற மூணுமே டாக்ஸபிளா மாறிடும். ஓகே, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்னவா மாறிடும்? சேலரியா மாறிடும், taxable under salary. Interest on employers contribution taxable. Interest on employees contribution taxable. ஆனா இது சேலரியில taxable, இது சேலரியில taxable. பேங்க்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இருக்கிறீங்க, அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சேலரின்னு சொல்ல முடியுமா? பேங்கருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இல்லை, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி இன்கம் ஃப்ரம் தி பேங்கர், இட் இஸ் நாட் யுவர் சேலரி. பேங்க்ல பொறுத்த போல உங்கள்கிட்ட வந்த பணத்தை பிஎஃப் அமௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்கிற அந்த பிஎஃப் அமௌண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ தி கனெக்ஷன் இஸ் பிட்வீன் பிஎஃப் அண்ட் மை செல்ஃப் எம்ப்ளாயி. பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவருக்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கும்போது இது சேலரியில் வராது அப்படின்னு சொன்னாங்க. இது எதில் வரணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வரணும். சேலரினா எதுல வருது சார் அப்படின்னு சொன்னாக்க செக்ஷன் 17 clause 3ல படிச்சிருப்போம். ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. Let me explain all the concepts here. முன்னாடி பார்க்காம விட்டதை இப்ப நம்ம பார்க்க போறோம். 17 clause 3ல இங்க கொடுத்திருக்கானா இல்லையா? fund case. Any amount from employer or former employer or PF or any fund. Any fund na employer கிட்ட இருந்து ஃபண்டுக்கு போயிட்டு ஃபண்ட்ல இருந்து இவருக்கு வருது. அப்படி வந்துச்சுன்னா அது என்னது? எப்போதுமே
profit in lieu of salary provided something may be exempted. என்னென்ன exempted? இந்த ஃபண்ட் மூலமா வரது கிராஜுவிட்டியா இருக்கலாம், கம்யூட்டட் பென்ஷனா இருக்கலாம், ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனா இருக்கலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், இந்த மூணும் எக்ஸம்ஷன். ஆனா யூஆர்பிஎஃப் வந்து டாக்ஸபிள். அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதான் சொல்லியிருக்காரு. ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் இதெல்லாம் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிஎஃப் இதுல வராது, ப்ராஃபிட் லைஃப் சேலரியில வராது பிஎஃப். இதெல்லாமே ரெகனைஸ்டு ஃபண்டா இருக்கு. ரெகனைஸ்டு ஃபண்டா இருக்கு. ரெகனைஸ்டு பிஎஃப் இருக்கும்போது அதுல இருந்து எந்த அமௌண்ட் இருந்தாலும் that will be considered as income under salary. Salaryல ஸ்பெசிஃபிக்கா இன்கம் ஃப்ரம் சாரீஸ் ப்ராஃபிட் லைஃப் சேலரியில வந்துடணும். அதுல சில விஷயங்கள் எக்ஸம்ஷன் வந்துருது. ஸோ அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த 4 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகல, மீன்ஸ் கிராஜுவிட்டியோ, கம்யூட்டட் பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் ஆர் பிஎஃப் லைக் எக்ஸம்ஷன் கேஸ்ல இது வரல அப்படின்னா that will fall under section 17 class 3. Clear? Now இந்த கேஸ்ல okay, salary being 1 lakh, RPF employer's contribution 14,000 சொல்லி இருக்காரு. எவ்வளவு சொல்றாரு? 14,000. Employees contribution also 14,000. Interest on the above. Employers contribution க்கு around 10,000. அதே மாதிரி employees contribution க்கு around 10,000. This interest is offered at the rate of 10%. Interest is offered at the rate of 10%. கவனிங்க. Compute the taxable salary in this case. Compute the taxable salary in this case. Salary 1 lakh. RPF employer's contribution 14,000. ஆனா எவ்வளவு வரைக்கும் அலௌடு? சேலரியில 12,000 வரைக்கும் அலௌட். ஆர்பிஎஃப் இருந்தா. ஸ்டாச்சுடரி ப்ராவிடென்ட் ஃபண்டா ஃபுல்லா அலௌடு. இது ஸ்டாச்சுடரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்ல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய 2,000 டாக்ஸபிள். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் அவருடைய பணம் தானேப்பா, will not be considered as income. அதை வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமில் இருந்தால். அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் RPF contribution 20,000 rupees வந்திருக்கு, which is 10%. ரெண்டு சேர்த்து போட்டுக்கிறேன். பட் எவ்வளவு வரைக்கும் தான் அலௌடு? 9.5% தான் அலௌடு. 20,000 அப்படிங்கிறது 10% இருந்தா 9.5% எவ்வளவு இருக்கணும்? 19 இருக்கும். ஓகே, 10% வட்டி கொடுக்கும் போது 20,000 ரூபாய். 9.5 only allowedனா அந்த நம்பர் எவ்வளவு? Do the cross multiplication. I think it is 19. அப்ப 1,000 rupees வந்து disallowed. That 1,000 will be the taxable perquisites here. Okay. அப்ப overall taxable amount in this case being 1,03,000. 1,03,000. நம்ம scope of total income படிச்சோம். Scope of total income படிக்கும்போது Indian income, foreign income, but it is Indianized like அப்படின்னு 3 விஷயங்கள் பார்த்தோம். இந்தியன் இன்கம்னா 4 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்தியன் இன்கம் மாறிடும். ரிசீவ்ட் இன் இந்தியா, டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, அக்ரூட் இன் இந்தியா, டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. செக்ஷன் 7, 9 எல்லாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ரிசீவ்டு அண்ட் டீம் டு பி ரிசீவ்டு, and accrued, deemed to be accrued or arise. Deemed to be received சொன்னால் we studied the definition under section 7. Deemed to be accrued or arised அப்படிங்கிறது section 9ல பார்த்தோம். இந்த 7ல பார்க்கும்போது பிறகு பார்க்கலாம் in detail சொன்னேன்.
ஓகே, ரிசீவ்டு ஓகே, ஆனா என் கையில பணம் வரல. இப்ப இவர் ஆர்கியூ பண்ணுவார்ல எம்ப்ளாயி, என் கைக்கு 90,000 தான் சார் வந்திருக்கு, இந்த 10,000 ரூபாய் ஏன் பணம் ஓகே நான் தந்தேன், ஆனா எம்ப்ளாயர் இந்த 10,000 ரூபாய் தந்தாருன்னு சொன்னார் இல்லையா, நான் வாங்கவே இல்லையே சார் இந்த 10,000. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் நான் வாங்கவே இல்லையே சார், ரிசீவ் பண்ணலையே சார் அப்படின்றார். ரிசீவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, if it is deposited in your name in your PF account, consider as deemed to be received under section 7. Under section 7, is that clear? As per the section, to the extent of taxable value will be considered as deemed to be received. எவ்வளவு taxable அந்த extent. Now you have to cross check with the section 7 here. Section 7 here. ஓகே, ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், படிச்சுட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். பல விஷயத்தை நான் பிறகு பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகே, now section 7. இந்த இடத்துல இந்த விஷயம் ஜாஸ்தி புரியாதுங்கறனால மேலோட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். Now you will be able to understand. Section 7, incomes deemed to be received, employers RPF contribution in excess of 12%. 12% வரைக்கும் exemption, அது taxable கிடையாது. 12%க்கு மேல வந்திருந்தால், அது உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணியிருந்தால் நீங்க வாங்கலன்னு சொல்ல முடியாது. That is considered as deemed to be received. It is also be considered as your income. அதே மாதிரி RPF, அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 9.5 வரைக்கும் அலோடு, அதுக்கு மேல வந்துச்சுன்னா அது உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும், அது வந்து நீங்க ரிசீவ் பண்ணதாக இருக்கும். சார் பணம் வரலையே சார்னு ஆர்கியூ பண்ண முடியாது. டீம் டு பி ரிசீவ்ட். இந்த RPF மாதிரியே தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் செக்ஷன் 80CCD, 80CCD-ல நமக்கு இருக்கு. கிளியர்? ஆஸ் பர் திஸ் செக்ஷன் 80CCD, any amount deposited in excess of the exemption limit, okay, 10%, 14%, இது எப்படி 12, 10, 9.5 சொல்றோமோ அது மாதிரி அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தால் 14% வரைக்கும் உண்டு, இல்லைன்னா 10% வரைக்கும் உண்டு. that will study along with section 80 series, 80CCD-ல போய் பார்ப்போம். ஓகே, அதுல வந்து பிஎஃப் மாதிரியே பென்ஷனுக்காக பணத்தை டெபாசிட் பண்ணிட்டே வராங்க. எம்ப்ளாயும் கொடுக்கணும், எம்ப்ளாயரும் கொடுக்கணும், ரெண்டுமே டெபாசிட் ஆகும் எப்படி பிஎஃப் மாதிரியே. ஆனா பிஎஃப் வந்து மெச்சூரிட்டி, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மொத்தமா எடுத்துட்டு வந்துருவீங்க. பென்ஷன் ஃபண்ட் அப்படி மொத்தமா எடுக்க மாட்டீங்க, அந்த அமௌண்ட் அக்யூமுலேட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து பீரியாடிக்கலி ஒன்ஸ் ஆனுவிட்டி மாதிரி பீரியாடிக்கல் பென்ஷன் கொடுப்பாங்க. அப்கோர்ஸ் யூ ஹேவ் தி சாய்ஸ் டு கம் அவுட் ஆர் யூ கேன் ரிசீவ் இன் இன்ஸ்டால்மெண்ட். பட் பிஎஃப் அப்படிங்கிற பென்ஷனுக்கும் பிஎஃப்க்கும் ஒரே வித்தியாசம், தி அமௌண்ட் இஸ் அக்யூமுலேட்டட் அண்ட் யூஸ்ட் ஃபார் கிவிங் த பென்ஷன் லைக் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஆக மொத்தம் பிஎஃப்பும் இதுவும் சேம். நவ செகண்ட் பாயிண்ட் என்ன? transfer of unrecognized provident fund to recognized provident fund and the employer's contribution and interest thereon. இது என்ன? அதையும் இப்ப நம்ம பார்த்தலாம். So we'll study that one also here. Clear? Now புரியுதா? இது ரெண்டு நமக்கு எதுல வருது? ஓகே, இது ரெண்டு எதுல வருது? ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியில வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் பிஎஃப். பிஎஃப் அதோட கிளாசிபிகேஷன்ஸ் தான் பார்த்துருக்கிறோம். இது ரெண்டுமே ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியில வரும். ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இது ஏன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்? இவருக்கும் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கனெக்ஷன் ஒழிய எம்ப்ளாயர் கிட்ட இருந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட் போயிட்டு இவருக்கு வரல. எம்ப்ளாயர் கிட்ட இருந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட் போயிட்டு இவருக்கு வந்துருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, டாக்ஸபிள் அண்டர் சேலரி. பட் தன்னுடைய பணத்தை டெபாசிட் பண்ணதுக்கு வட்டி வருது. ஸோ நவ் த கனெக்ஷன் இஸ் பிட்வீன் இன்வெஸ்டர் as well as the fund. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் இங்க எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால இது சேலரியில வராது. சேலரியில வரலன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, பிஜிபிபியா, கேபிட்டல் கெயின்ஸா எதுலையுமே வராது. அப்படின்னா எங்க போயிடணும்? லாஸ்ட் ரிசார்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல போயிடணும்.
யூஆர்பிஎஃப்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா வருஷம் வருஷம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வரீங்க மாசம் மாசம் ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் அவன் ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா என்னாச்சு 1,20 ஒரு வருஷத்துக்கு 1,20னா ஒரு 10 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் 3 வருஷம் 36 லட்சம் ரூபாய் அது நார்மல் டேர்ம்ல இன்க்ரிமெண்ட்லாம் சேர்ந்து எவ்வளவு வரும் பிளஸ் அதுக்கு வட்டி எல்லாம் போட்டா என்ன வரும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா crores வரும் 2 crores 3 crores-னு 3 crores வருதுன்னு வச்சுங்களேன் என்னது பிஎஃப் அமௌண்ட் என்ன நடக்கும் you'll fall under the higher tax bracket surcharge எல்லாம் போடுவாங்க 30% plus surcharge வந்து 25% போய்டும் 2 crores மேல போச்சுனா ஓகே இவன் என்ஜாய் பண்ணுவான் இவனுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் வந்துச்சுனா மொத்தமும் ஃப்ரீயா இவங்களுக்கு எல்லாம் ஆனா இவனுக்கு 3 கோடி ரூபாய் வந்துச்சுனா 30% plus surcharge 25% old tax regime வந்தா 37% plus health and education is 4%. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு மார்ஜினல் மேக்ஸிமம் மார்ஜினல் டாக்ஸ் ரேட் பார்த்தோமா இல்லையா இதுக்கு 25% போட்டீங்கன்னா 7.5 37.5 இதுக்கு 4% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது எவ்வளவு 1. எக்ஸாக்டவா 1.5 அப்படின்னா 39% 3 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1 கோடி 20 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும் வெறும் 1 கோடி 80 லட்சம் வரும் அவனுக்கு பெரிய ஒரு லாஸ் மாதிரி ஆயிடும் இல்ல அவனுக்கு அதனால அவன் வந்து என்ன பண்ணுவான் அன்ரெகனைஸ்ட்ல இருந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் அதனால அதை நீங்க ரெகனைஸ்டா மாத்தி கொடுங்க அத ரெகனைஸ்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்ப வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி இவன் இந்த ரூட்ல இருந்து இங்க மாறிட்டு எந்த ரூட்டுக்கு இங்க இருந்து இங்க மாறிக்கிறான் இங்க மாறிட்டு அதுக்கப்புறம் இதை வித்ட்ரா பண்றான் எப்படி எஸ்கேப் ஆகிறான் பாருங்க யூஆர்பிஎஃப்ல போடும்போது கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க யூஆர்பிஎஃப்ல ஒரு 7-8 வருஷம் போட்டான் இனிமேல் வந்து யூஆர்பிஎஃப்ல இருந்து வித்ட்ரா பண்ணும்போது பல்கா எனக்கு டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் யூஆர்பிஎஃப்ல இருந்து ஆர்பிஎஃப் மாறிக்கிறான் அப்படி யூஆர்பிஎஃப்ல இருந்து ஆர்பிஎஃப் மாறின என்ன சார் பண்றது the moment when you are transferring the fund available in URPF to RPF or when your RPF gets recognized unrecognized provident fund இருக்கிறது recognize ஆகலாம் அல்லது you are able to transfer the fund from unrecognized provident fund to the recognized provident fund ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம் நான் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சார் இல்ல நீங்க ரெகக்னிஷன் வாங்கிக்க ரெண்டுல ஏதாவது நடக்கலாம் அப்படி பண்ணும்போது year in which it is done அந்த டேட்ல 4 அமௌண்ட் சேர்ந்திருக்கும் அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா யூஆர்பிஎஃப்ல இருந்து ஆர்பிஎஃப் போறதால 4 ஃபண்ட் இருக்கும் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 4 இருக்கு இந்த 4 வித்ட்ரா பண்ணும்போது என்ன டாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி டாக்ஸ் அந்த டேட்ல கட்டி ஆகணும் 30 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா வரதுல 7 வருஷம் இப்பயாவது மாத்திக்கலாமே அப்ப அந்த 7 வருஷம் வரைக்கும் என்ன ஃபண்ட் இருந்துச்சு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தீஸ் 2 கான்ட்ரிபியூஷன் அதுல எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் விட்டுருங்க மிச்சம் 3 அமௌண்ட் இருக்கு இல்லையா remaining 3 amounts while transferring from URPF to RPF the moment how you are transferring no the moment when you are transferring the how it is going to be taxable if you are withdrawing from URPF no the same means calculations will be applicable here clear hope you will be now able to understand this part இப்ப இங்க வாங்க okay now section 7 now we have completed the section 7 fully அப்ப பார்த்தா புரியாம இருக்கிற அந்த பாயிண்ட் இப்ப உங்களுக்கு கிளியரா புரியும் இனிமேல் செக்ஷன் 7 நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை scope of total income la incomes deemed to be received employers RPF contribution employee illappa employers RPF contribution andal 12% வரைக்கும் exemption அப்ப 12% க்கு மேல இருக்குது taxable அது உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்லை அது நீங்க வாங்குனதாக அர்த்தம் அதே மாதிரி interest credited on RPF ல என்ன இருக்கு employers contribution ரெண்டுமே தான் இருக்கும் அந்த ரெண்டுக்கும் சேர்த்து interest வந்து 9.5 க்கு கீழ இருந்துச்சுனா exemption 9.5 க்கு மேல இருந்துச்சுனா அந்த 9.5 க்கு மேல எவ்வளவு இருக்கோ அது மட்டும் taxable
நம்பர் 1. சேம் லாஜிக் RPF பதிலா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். எம்ப்ளாயர் நீ கொஞ்சம் கூட, எம்ப்ளாயர் நான் கொஞ்சம் போடுறேன், ரெண்டுமே டெபாசிட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயர் ரெண்டு சேர்த்து டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்ப அதை வித்ரா பண்ணிட்டு அதை பென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது NPS. That will be discussed in detail along with section 80 CCD. அதே சமயத்தில் transfer of unrecognized provident fund, transfer of unrecognized provident fund to recognized provident fund. Okay, clear? Unrecognized provident fund இருந்து பணத்தை வித்ரா பண்ணீங்கன்னா மொத்தமா taxable ஆயிடுது. இது பிரச்சனை வேண்டாம் சார், இப்பயாவது அதை நான் ரெகனைஸா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்க விருப்பப்படுறாரு. அப்படி மாத்தினார்னா the amount available in unrecognized provident fund is naturally transferable to the recognized provident fund. The year in which it is transferred, it consisted of 4 income. Employees contribution, interest on these two. மொத்தம் 4 இருக்கு. Employees contribution விட்டுருங்க, அது தவிர மிச்சம் 3த்துக்கும் நார்மலா அவர் unrecognized provident fund இருந்து வித்ரா பண்ண எப்படி taxable அந்த மாதிரி the year in which you are transferring, you have to pay the tax. You have to pay the tax. அந்த அமௌண்ட் நான் வாங்கலையே சார், வெறும் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் செக்ஷன் 7 கிளியரா சொல்லியிருக்கிறார். திஸ் இஸ் கால்ட் as deemed to be received. Deemed na equivalent to, not the same but equivalent to. Okay, second point. Clear? Now, what is called salary? What is called salary? அப்படின்னு பார்க்கும்போது பெர்கிசிட்ஸும் PF தவிர மிச்சம் எல்லாம் பார்த்துட்டோம்னு சொன்னேன். இப்ப என்ன பார்த்துட்டோம்? RPF சேலரியா? ஆமா. எது சேலரி? டாக்ஸபிள் எக்ஸ்டென்ட் 12% மேல இருக்குது டாக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% மேல இருக்குது டாக்ஸபிள். UPF not considered, but when you are transferring URPF to RPF, that will be salary. Same way applicable for the NPS, National Pension Scheme. பேர் தான் வேற, இங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வச்சுங்க. அண்ட் வித்ரா பண்ணும்போது அது பென்ஷன் மாதிரி வரும், அவ்வளவுதான். இது மொத்தமா எடுப்பீங்க, அது பென்ஷன் மாதிரி வரும். Calculations are similar. We'll see that along with 80 CCD later on. Agniveer Corpus Fund 80 CCH also similar. இதுவும் RPF மாதிரியே தான். அக்னிவீர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அக்னிவீர். சோ அக்னிவீர் ஒரு 5 இயர்ஸ் மட்டும் ஆர்மில ஒர்க் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்னிவீர் கான்செப்ட். ஓகே, so usually students getting diverted when they supposed to go for are completing teenage and joining the college life. +2 முடிச்ச உடனே நீங்க இந்த எக்ஸாம் எழுதிட்டு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. you have to be in army service for 5 years. 5 years பிறகு உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். மீன்ஸ் இந்த அமௌண்ட் டெபாசிட் RPF மாதிரியே தான். நீங்களும் பிளஸ் எம்ப்ளாயரும் சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட் will contribute. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸா ஆகல அக்னிவீர் கான்செப்ட். இதுக்கு கோச்சிங் சென்டரே இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கேயாவது கோச்சிங் சென்டர் இருக்கா? அக்னிவீருக்கு இருக்கா? ஓகே, 1 or 2 places it may be. ஸோ அக்னிவீர் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் என்னன்னா, அந்த 5 வருஷம் நீங்க அங்க சர்வீஸ்ல இருக்கும்போது UG ஒன்று கரஸ்ல முடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்க, உங்களுக்கு செலவும் ஆகல, கோர்ஸும் கிடைச்சிருச்சு. 5 வருஷம் நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல் லைஃப்ல எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. when the nation is in emergency, you are in need. குண்டு போடும்போது கொஞ்சம் வாங்கிக்கணும், கேட்ச் பிடிக்கணும். ஸோ திஸ் ஹவ் த அக்னிவீர். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அக்னிவீர் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓகே, see I tried for army exams. எல்லாத்தையும் நீ எல்லாம் லைக்லன்னு துரத்தி விட்டாங்க. எனக்கு வேற விஷயம். அப்புறம் நான் மாத்தி பேசுறேன், மூளையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு. அதெல்லாம் உனக்கு இல்லைன்ட்டாங்க, அதுவும் வேற விஷயம். ஸோ ஓடவும் முடியல, மூளையை இல்லைன்ட்டாங்களா. அப்புறம் என்ன பண்றது, சரி உங்களுக்கு கத்திக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ I attempted some exams also, but I could not clear those exams. Airman selections 2 exam போனேன், 2மே குவாலிஃபை ஆகல. ஆர்மி செலக்ஷன் போனேன், அதுவும் செலக்ட் ஆகல in my days. ரைட், இந்த ஸ்கீம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு மஸ்ட். சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் எகெயின்ஸ்ட் ரஷ்யா,
Okay, second powerful weaponized country fighting with Ukraine for so many years. என்ன காரணம்? இருக்கிற ஒவ்வொருத்தரும் குண்டு எடுத்து சண்டை போடுறது ரெடியா இருக்கிறான். அவனுக்கு தெரியுது, இப்போ நமக்கு வந்து இந்த தீபாவளி வந்துச்சுன்னா பட்டாசு எடுத்து சுடுவோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் கன்னை எடுக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு இப்போ நம்ம வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா கன் எல்லாம் இருக்கு, இந்த எடுத்து சுடுனா அது எப்படி சுடணும்னு நீங்கள் வெளியே படம் பார்ப்போம், இல்லை செல்ஃபி எடுப்போம் இல்லையா, வேற என்ன பண்ணுறது? ஸோ அட்லீஸ்ட் யூ நோ டு ஹேண்டில் ஹவு டு ஹேண்டில் தட் கன் and a disciplined approach. In the case of, it's not army for war situation. May be useful for some natural calamity, disaster நடக்குது, earthquake நடக்குது, flood வந்துருச்சு, டக்குன்னு இந்த ஆர்மி டீம் ஒன்று இருக்கு, ட்ரைன்டு டீம், ஃபிட்டாக இருப்பாங்க, என்ன ஒரு 5 years ட்ரைனிங்கில் இருப்பாங்க, டக்குன்னு அங்கங்கே ஒரு டீமை மொபைலைஸ் பண்ணாங்க, அந்த ஊருக்கு ரெக்கவரி யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த பியூட்டிஃபுல் கான்செப்ட்ஸ் கேம் சம் இயர்ஸ் எகோ, அரௌண்ட் 10 years ஆயிடுச்சு. ஓகே, 10 years அந்த அக்னிவீர் இது வந்துருச்சு. அந்த அக்னிவீர் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா 5 years வரைக்கும் உங்களுக்கு சேலரி உண்டு, ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிஎஃப் மாதிரி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்க. 5 years பிறகு அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ சான்ஸ் தட் யூ மே சர்வ் இன் ஆர்மி தேர் ஆஃப்டர் ஆல்சோ லாங் பீரியட் சான்சஸ் இருந்தா. யூஸ்வலாக இது வந்து தனி, ரெகுலர் ஆர்மி அப்படிங்கிறது தனி, அதில் போக முடியுமான்னு தெரியல எனக்கு, யூஸ்வலாக கிடையாது, அது இதுலேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். ஸோ 5 years பிறகு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த 5 yearsல இஃபெக்டிவாக ஒரு யூஜி முடிச்சிட்டீங்க, கையில் ஒரு ஃபண்ட் இருக்குன்னா யூ கேன் டூ யுவர் ஓன் இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் as well as you may be given some priority in employment with the PSUs as well as some state or central government employment. So இது ஒரு எக்ஸலண்ட் ஸ்கீம். இது இன்னும் வைடர் பண்ணலாம், பட் இது இன்னும் வைடர் பண்ணுறது அளவுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்லைன்ட்டாங்க. ஸோ எனியோ மை intention is very long ago that it should be always available இருக்கணும். So Agniveer Corpus Fund. Hope you will be now able to understand the different types of salary. PF, RPF same, அதே மாதிரி NPS, அதே மாதிரி ஓகே. அண்ட் ஸோ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம்? Currently we are now discussing provident fund case. We are discussing provident fund case. Superannuation also be almost similar. Superannuation of okay. Contributory pension scheme, that NPS. Contributory pension scheme தான் இப்போ NPS. This NPS is otherwise named as contributory pension. Employer ரெண்டு பேரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்றது தானே. 10% வரைக்கும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல இருந்தா டிஸ்அலோடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தா 14% வரைக்கும் அலோட். We'll study that along with ATCCD. இப்போ வந்து எல்லாமே கான்ட்ரிபியூட்டரி தான். முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு பென்ஷன்லாம் கொடுக்கறது, ஆனால் பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் வராமல் போயிடுச்சு. இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ தென் தெர் நீட் டு பி சேஞ்ச். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வேலை செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்க, நாம கொஞ்சம் டெபாசிட் பண்ணிடுவோம். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ண அது எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நீங்கள் பென்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ நவ் கவர்மெண்ட் இஸ் டென்ஷன் ஃப்ரீ. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் இன் கான்ட்ரிபியூட்டட் ஃபண்ட் இஸ் ஃபார் யூ, அது உங்களுக்கு தான். So that's a case. We'll study this along with ADCCD section. NPS contributory pension scheme da. Hope you will be now able to understand. இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, what about this one sir? இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுல வந்து இந்த ரெண்டு வராது இல்லையா. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. நாட் அப்ளிகபிள் சாரி, அதான் ஓன் கான்ட்ரிபியூஷன் தான். வாட் அபவுட் திஸ் ஒன்? திஸ் எக்ஸம்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ஆர்பிஎஃப்ல எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. இல்ல அப்படி சொன்னாக்கா அது டாக்ஸபிளா மாறிடும். இங்க எந்த கண்டிஷன் கிடையாது, மொத்தமா எக்ஸம்ஷன். இங்க எந்த கண்டிஷன் கிடையாது, மொத்தமா எக்ஸம்ஷன். இங்க மொத்தமா டாக்ஸபிள் எக்ஸெப்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். இதை தவிர மிச்சம் எல்லாமே டாக்ஸபிள். இதுல வந்து எக்ஸம்ஷன் தான், ஆனா சில கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்ஸ்? ரைட். நவ்
Now, deduction under section 80C is available if tax payable under optional tax regime. ADC வந்து எப்பதான் உண்டு? ஆப்ஷனல் தான் உண்டு. நான் பார்த்தோம்ல ரெண்டு சினாரியோல, இது ரெண்டுமே எப்பதான் உண்டு? ஆப்ஷனல். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல அதுவும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்கிறான்? எம்ப்ளாயி லெஃப்ட் த ஜாப், வேலை விட்டு போறது ஆஃப்டர் 5 இயர்ஸா இருக்கணும், டியூ டு இல் ஹெல்த்தா இருக்கணும், discontinuance of employer's business, discontinuance of employer business. 5 வருஷமாவது மினிமம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும்பா. ஒரு வருஷத்துல ரிசைன்மெண்ட் வந்துட்டீங்க, பிஎஃப் வருதுன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். 5 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா எக்ஸம்ஷன். உடம்பு சரியில்லை, கண்டினியூ பண்ண முடியாது, அதனால வெளியே வரேன், எக்ஸம்ஷன். எம்ப்ளாயர் பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு, என்னை வெளியே அனுப்பிட்டார், என்ன பண்றது? அப்பயும் எக்ஸம்ஷன். அதர் ரீசன்ஸ் பியாண்ட் ஹிஸ் கண்ட்ரோல், வெளியே வந்தார் அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்ரிதிங் வில் பி எக்ஸம்ப்டட் ப்ரொவைடட். நீங்க எந்த எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒர்க் பண்ணி இருக்கிறீங்கன்னு பாருங்க. அவர் உங்க பேர்ல ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பார். ஓகே, எம்ப்ளாயி. இப்போ என்ன ஆச்சு? த ரெண்டரிங் சர்வீஸ் as well as salary ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இவர்கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க. ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு நீங்க எம்ப்ளாயர் 2 கிட்ட போய் ஜாயின் பண்றீங்க. இவருக்கு நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்கிறார், அது இல்லாம பிஎஃப் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ண போறார். அப்படி டெபாசிட் பண்ணும்போது இந்த பிஎஃப் அக்கௌண்டோட நம்பர் என்ன? நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இந்த எம்ப்ளாயர் உங்க பேர்ல ஓபன் பண்ணப்பட்ட அந்த பிஎஃப் அக்கௌண்டோட நம்பர் என்ன? அதே நம்பரை இவர்கிட்ட சொல்லிட்டு பணத்தை அதுல மெர்ஜ் பண்ணிடுங்க அப்படி சொல்லிடணும். இல்ல ஒரே அக்கௌண்ட்ல ரெண்டுமே கிளப் பண்ணிக்கணும். யூ ஷுட் நாட் வித்ட்ரா. So the balance is transferred to RPF with the new employer. NPS account referred to in section 80CCD notified by central government. ஒன்னு RPF account transfer பண்ணிருங்க, இல்லனா NPS account வரப்போது இனிமேல்னா அதுலயாவது transfer பண்ணிருங்க. எதையாவது ஒன்னு transfer பண்ணிரணும், withdraw பண்ணக்கூடாது. If the above conditions not satisfied, அப்படினா taxable as if withdrawal of the unrecognized provident fund. இது எப்படி ட்ரீட் பண்ணோம்? URPF ல withdraw பண்ணா எப்படி வருமோ அது மாதிரி taxable. Condition satisfied ஆ? Yes அப்படினா exempted. No sir, no சொன்னால் அப்ப என்ன வரப்போகுது? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும். அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருந்து வெளியே வரும்போது எப்படி டாக்ஸபிளோ அந்த மாதிரி இது டாக்ஸபிள் ஐட்டம். ஸோ எஸ்பிஎஃப் போடும்போதும் ஒன்றும் டாக்ஸபிள் கிடையாது, வித்ட்ரா பண்ணும்போதும் ஃபுல்லி எக்ஸம்ப்டட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்பிஎஃப் இருக்கும்போது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 10க்கு மேல 12% மேல போகக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% மேல போகக்கூடாது, இருந்தால் டிஸ்அலவுட், அது டாக்ஸபிள் ஐட்டம். வித்ட்ரா பண்ணும்போது எல்லாமே எக்ஸம்ஷன் ப்ரொவைடட் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா யூஆர்பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்கும்போது எப்படி டாக்ஸபிள் அது மாதிரி இதுலயும் நமக்கு டாக்ஸபிளா மாறிடும். பிபிஎஃப் வரும்போது எம்ப்ளாயர் இல்லாத சினாரியோ, ஸோ வி டோன்ட் ஹேவ் எம்ப்ளாயி கேஸ், ஓகே, எம்ப்ளாயர் கேஸ் அப்படின்னா என்னுடைய பணம் தான் டெபாசிட் பண்றேன், நானே எடுக்கிறேன். ஸோ டெபாசிட் பண்ணும்போது எக்ஸம்ஷன், வித்ட்ரா பண்ணும்போதும் எக்ஸம்ஷன். இட்ஸ் சிமிலர் டு எஸ்பிஎஃப். லைக் யூஆர்பிஎஃப் வரும்போது போடும்போது நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், பிகாஸ் இட் இஸ் நாட் ஆஸ் பர் த கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ், அதனால அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். வித்ட்ரா பண்ணும்போது டாக்ஸபிளா மாறிடுது. ஸோ ஒயில் வித்ட்ராயில் இட் இஸ் கோயிங் டு பி டாக்ஸபிள். இஸ் தட் கிளியர்? Hope you will be able to understand the PF case. Clear? Now, few additional points that you have to understand. Few additional points to be considered. Need to contribute. PPF இருந்தால் ஒரு 500 ரூபாய் ஒவ்வொரு வருஷம் மினிமம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C வந்து 150 இஃப் யூ ஆர் சூசிங் த ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். யார் வேணாலும் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நீங்க கூட பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா மொபைல் ஆப்ல ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே பிபிஎஃப்னு இருக்கும். உங்க பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் இருக்கோ அதுல இருந்து நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் சிம்பிளா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் சிம்பிளி ட்ரான்ஸ்ஃபர் தட். மினிமம் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் 500 rupees per year. ஓகே, 500 கீழே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை அப்படின்னா அது இன்ஆக்டிவா மாறிடும். then you have to activate that. okay, any number you can deposit. Now
interest credited on contribution by such person or employee. Interest account deposit பண்றாங்க இல்லையா, அந்த அமௌண்ட், இது இன்னொரு கண்டிஷன். ரைட். இந்த டேட்ல இருந்து on or after 31st March 2021 அதுல இருந்து இது applicable ஆயிடுச்சு. Employer and employee contribution, employer's contribution, employee's contribution, அது ஓகே. Interest on employer's contribution, interest on employee's contribution. ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசம் மாசம் எம்ப்ளாயி டெபாசிட் பண்றது சின்ன அமௌண்ட் தான் இருக்கும். சம் இயர்ஸ் லேட்டர் அதெல்லாம் அக்யூமுலேட் ஆயிட்டு பெரிய நம்பரா இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது பெரிய நம்பரா வரும். So we'll get more interest. Interest on employer's contribution, interest on employee's contribution. இந்த அமௌண்ட் ரெண்டும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னு சொன்னால் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 0.5 lakhs is taxable. ஓகே, இது எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் மட்டும். எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் மட்டும். எம்ப்ளாயரை விட்டுருங்க. இது ஒரு 3 லட்சம் ரூபாய், இதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய், இதை விட்டுருங்க. எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் 2 லட்சத்துக்கு மேல வந்திருந்துச்சுன்னா, 2 லட்சத்துக்கு மேல டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த 2 லட்சத்துக்கு மேல இருக்கிறது டாக்ஸபிள். அதே பிபிஎஃப் இருந்தா 5 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா டாக்ஸபிள். ஏன்னா இது பிஎஃப் வரும்போது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 2 இருக்கும், அதனால 2.5. பிபிஎஃப் எல்லாம் உங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன், அதனால லிமிட் வந்து 5 lakhs வச்சிருக்கலாம். இருந்தாலும் ஓகே. சோ 9.5 கீழே, அது 9.5 தனியா எக்ஸம்ஷன். 9.5 போட்டீங்க 3 லட்சம் வந்துருச்சு இந்த வருஷம். அதுக்கு ஒரு கேப் வைக்கிறோம். இந்த பிஎஃப் மட்டும் 3-4 கேப் வருது. ஒன்னு 9.5, இன்னொன்னு 10, இங்க வந்து 2 லட்சம், 7 லட்சம் ஒன்று பார்க்க போறோம் பெர்கிசெட்ஸ்ல. இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது. இப்ப எவ்வளவு டிஸ்அலவுடு? 3 லட்சம் ரூபாய் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு டிஸ்அலவுடு? 2 லட்சம் ரூபாய் அலௌடு, டிடக்ஷன்ஸ் உண்டு. மிச்சம் 0.5 டாக்ஸபிள் இன்கம். இந்த 0.5க்கு அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுவும் டாக்ஸபிள். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை மெயின்டைன் செப்பரேட் அக்கௌண்ட் இன் பிஎஃப் அக்கௌண்ட் ஃபார் தி எபோவ் ஃபண்ட். இந்த எக்ஸஸா இருக்கிறது தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தனியாக கால்குலேட் பண்ணோம். இனியோ இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரப்போறது இல்லை. இதுக்கு அடுத்த பார்ட் நான் சேர்த்து நடத்தும் போது அதையும் லிங்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 9.5% தனி லிமிட் பிளஸ் 2 லட்சம் ரூபாய் இன்னொரு லிமிட், 2 லட்சம் ரூபாய். Now let's start. We'll try to solve a comprehensive illustration now. So இந்த சம்ல பேசிக் 25 வருஷம் சர்வீஸ், பேசிக் வந்து 16,000 ரூபாய், 9 மாசம் ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்கும். அது ஒரு 144. டிஎன்எஸ் அலவன்ஸ் 8,000 ஃபார் 9 months, அது ஒரு 72,000. ஆனா இதுல 50% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. நான் சேலரி ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த கால்குலேஷன் என்னவா இருக்கணும் இங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். பேசிக் கம்ப்ளீட்லி டேக்கன், டிஏ கம்ப்ளீட் 50% will be taken. யூஆர்பிஎஃப் 6 லட்சமா இல்ல, அது 5,80,000 ஏதோ இருக்கு நம்பர். இதோட பிரேக்கப் இங்க கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 220, இன்ட்ரெஸ்ட் தேர் ஆன் 50, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 250, இன்ட்ரெஸ்ட் தேர் ஆன் 60. யூஆர்பிஎஃப்ல இருந்து வித்ட்ரா பண்ணா எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் will be taxable under salary named as profit in lieu of salary as per section 17 class 3. இது ரெண்டுமே salary taxable. Employees உடைய contribution exempted. Interest on that one will be named as income from other sources as there is no connection between fund and the person being employer relationship. அப்ப இதுல வந்துரும் income from other sourcesல நமக்கு வந்துருது. It will fall under income from other sources. Is that clear?
Now we'll see a comprehensive illustration. Join with me to solve this illustration. Come on. Now, Mr. B is working in XYZ Limited, has given the details of his income for the previous year 25-26. You are required to compute his gross salary from the details given below. Basic salary. Basic salary. 10,000 per month into 12 months, 1,20,000. Dearness allowance 8,000 per month into 12 months, 96,000. 50% forming part, abina 48 being forming part of salary, either 1,20,000 will be taken. In most of the cases, salary comprises 3 items: basic, DA forming part, and fixed percentage commission. இது actually working out மாதிரி போனா நான் சைடுல போட்டுட்டேன் இந்த பார்ட் மட்டும். ஓகே, இந்த பார்ட் 0.1% commission on turnover. Commission 0.1% னா 5,000 வருது. இது fixed commission, fixed percentage commission. Fixed percentage commission on turnover achieved by him அப்படினா that is also forming part of the salary for most of the calculations. Right. அது இல்லாம bonus 40,000. What about the gratuity? Exemption or taxable? Yeah. During the services in the taxable, so 25,000 will be taxable value. And RPF contribution. Employers contribution தான் போயிருக்கணும். Employers contribution எவ்வளவு சொல்லி இருக்காங்க? 20. எது வரைக்கும் exemption? 12% on the salary. Salary for this purpose being 1,73,000. So 1,73,000 ல 12% வரைக்கும் eligible உண்டு. எவ்வளோ? 16,760. ஓ, இங்க இருக்கா? ஓகே ஓகே. 20% of the basic salary. Basic salary 120, அதில் 20%, 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். Okay, this is 20% of basic. Employer அவர் கொடுக்கிறது பேசிக்ல கனெக்ட் பண்ணி கொடுக்கிறார். ஆனா ஆக்ட் என்ன சொல்லுது? salary for this purpose being the 3, அதுக்கு 12% வரைக்கும் allowed. 20,760. 3,240 will be taxable. Interest accrued on this. Interest on PF 13%. எவ்வளவு வரைக்கும் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்? 9.5%. கொடுத்தது 13%. 13% 13,000 இருந்தா 9.5% போட்டீங்கன்னா 9,500. 3,500 will be taxable. If we add all this value, then gross salary being 2,92,740.
gross salary. Gross salary ல இருந்து நமக்கு deductions எல்லாம் இருக்கு. We'll see that later on. Gratuity during service taxable. Retirement அப்பதான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு மாற போகுது. அதான் இந்த சர்வீஸ்ல இருக்கும்போது வாங்கின கிராஜுவிட்டி கண்ண மூடிட்டு டாக்ஸபிள்னு போட்டணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. Hope now you'll be able to understand PF calculations. அதுல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துட்டோம். Is that okay? Yusuf, text me. Now let's start with allowances. Beforehand, Agniveer Corpus Fund. Any payment from Agniveer Corpus Fund to individuals enrolled under Agni Path scheme is exempted. RPF மாதிரி தான் Agniveer Corpus Fund இருந்து வெளியே வந்துச்சுன்னா exemption. Contribution done by central government, அது வந்து salary under section 17 clause 1 பார்த்தோமா இல்லையா? Agniveer Corpus Fund. அதுக்கு equivalent value is contributed by the Agniveer. The soldier பேர் வந்து Agniveer, which is deductible under section 80CCH. We link this along with 80CCH. Employer contribution, employee contribution ரெண்டுமே உண்டு. Okay, employer contribution, salary, employees contribution அவருடைய ஓன் ஃபண்ட், அதால அது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, அதே மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது ரெண்டு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுலாம் இருக்கோ எல்லாமே சேர்த்து எக்ஸம்ஷன், லைக் ஆர்பிஎஃப் மாதிரி. Now we'll start with allowances. அலவன்சஸ்ல சில பெனிஃபிட்டுக்கு சில வேலைகளுக்கு ஆகிற செலவுக்கு கேஷா கொடுத்துருங்கன்னு கேட்கிறார். he is offering the cash. என்ன சார் ஆபீஸ் எங்கேயோ அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வச்சிருக்கீங்க, பஸ் கிடைக்க மாட்டேங்குது,
வந்த லஞ்ச் டிஃபன் எங்கேயும் போக முடியல, நாங்களே எடுத்துட்டு வர முடியாது. அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் லேட் நைட்ல இருக்கு, எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்க சொல்றீங்க, திடீர்னு வெளியூருக்கு அனுப்புறீங்க, இதுக்கெல்லாம் என்ன செலவாகுதோ இதுக்கெல்லாம் நான் பைசா தந்துடுறேன், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா அலவன்சஸ். Official purpose or other than official purpose to motivate his own work, some compensation is given in, no, that is called allowances. Allowances which are fully taxable under both the tax regimes. Both the tax regime, ரெண்டு tax regime taxable. Allowances which are exempt only under optional tax regime, and allowances exempt under both the tax regime, default as well as optional. Fully taxable under default tax regime, partly exempt under optional tax regime. ஓகே, இந்த மாதிரி 4 குரூப்பா நம்ம பிரிக்கலாம். லெட்ஸ் see. முத allowances which are exempt only under optional tax regime என்னென்ன இருக்கு? 4 ஐட்டங்கள் தான். 1 2 3 4 எல்லாமே ஜட்ஜுக்கும் யூஎன்ஓ எம்ப்ளாயிஸுக்கும் கொடுக்கிறது. அதுல மட்டும் எக்ஸம்ஷன். ஜட்ஜஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் யூஎன்ஓ, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் and judges, Supreme Court judges, Supreme Court, High Court judges க்கு கொடுக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, the allowances given as per Judges Act. Sumptuary allowances given to High Court and Supreme Court judges exempted. Compensatory allowances also exempted. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் உடைய எம்ப்ளாயியை இருந்து இஃப் யூ ஆர் ரிசீவிங் யுவர் எம்ப்ளாயர் பீயிங் யூஎன்ஓ அப்படின்னா salary and such allowances both will be exempted. Okay, sumptuary allowances, compensatory allowances and any other allowances as per Judges Act. Sumptuary allowances அப்படின்னு சொன்னாக்க ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களை விசிட் பண்ணுறதுக்கு பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க, வந்துட்டு போனால் சும்மா அனுப்ப முடியாது. You just give some snacks and refreshment. Okay, so to honor them, to motivate them, to refresh them, judges spend some money. அதுக்காக கொடுக்கக்கூடிய allowances paid sumptuary allowances, compensatory allowances. இதெல்லாமே ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் மட்டும் எக்ஸம்ஷனா இருக்கு. ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல allowances which are exempt under both the tax regime, ரெண்டு டாக்ஸ் ரெஜிம்லயும் எக்ஸம்ஷனா இருக்கிறது என்னென்ன இருக்கு? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்து rendering services to the government of India as a government employee outside இந்தியாவா இருந்துச்சுன்னா செக்ஷன் 10 class 7 படி fully exempt. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். செக்ஷன் 9ல deemed to accrue or ariseங்கிறத பார்த்தோம். பிளஸ் இங்கே நம்ம பார்க்கிறோம் deemed to accrue or arise. ஓகே, outside India, இந்தியன் எம்பசி கன்சுலேட்ல ஒர்க் பண்றாங்க ஃபாரின் கண்ட்ரில, அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறாங்க. எப்பவுமே நான் ரெசிடென்டா தான் இருப்பார், அந்த குவாலிஃபை ஆகாது. 180 days இதெல்லாம் இருக்காது, ஃபாரின்ல தான் இருக்கிறார் அப்படின்னு அது குவாலிஃபை ஆக போறதில்ல. ஸோ அவங்களுக்கு சேலரி as well as allowances கொடுத்திருந்தாக்கா salary is taxable though it is received outside India, but service rendered for the government of India is deemed to accrue or arise in India. section 9ல பார்த்தோம். provided any allowances payable to them for rendering services outside India is completely exempted under section 10 class 7. Section 10 class 7. This exemption is applicable under both the tax regime. அது மட்டும் இல்லாமல் special allowances falling under section 10 class 14 exempted under both the tax regime. Traveling, daily, conveyance, transport allowances, இந்த 4 allowances வந்து exempted under both the tax regime. So
ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜியன்ல மட்டும் எக்ஸம்ஷனா இருக்கிற விஷயங்கள் 4 ரொம்ப சிம்பிளா குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஜட்ஜஸ்க்குரிய அலவன்சஸ் as well as UNO எம்ப்ளாயிஸ் கொடுக்கக்கூடிய salary and allowances exempted. ஓன் த டாக்ஸ் ரீஜியன்ல வரக்கூடிய எக்ஸம்ஷன்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த 4 நீங்க லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். 3 என்ன லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம்? இந்த 3மே அபிஷியல் டியூட்டிக்காக கொடுக்கக்கூடிய அமௌண்ட். அது எப்படி என்னுடைய பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்பேன். அதாவது அலவன்சஸ் எக்ஸம்ஷன் ஆயிருக்கு. டிராவலிங் அலவன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அபிஷியல் டியூட்டிக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறார், போயிட்டு வர்றதுக்கு ஆகிற செலவு, அங்க ஸ்டே பண்றதுக்கு ஆகிற செலவு, இதெல்லாம் டிராவலிங் அலவன்சஸ். நான் என்னுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக போறேன் சார், நான் அபிஷியல் பர்பஸ் தான் போறேன், அதுக்கு போய் என்னோட இன்கம் சொல்லி டாக்ஸ் பண்ண நியாயமா இருக்கா? So the amount actually you received, allowances you received minus actual spending. Okay, 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 60,000 செலவு பண்ணா 40,000 உங்களோட இன்கம், அதர்வைஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் தான் இது இந்த கேஸ்ல. என்னது? டிராவலிங் அலவன்சஸ். டிராவல் பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்காக வேலை செஞ்சு முடிச்சுட்டு வரேன், அதுக்கு ஆகிற செலவு. அங்க ஸ்டே பண்ணும்போது ஃபுட் அகாமடேஷன்ல எக்ஸ்ட்ரா செலவாகுது, ஆட்டோ பிடிக்கணும், எல்லாமே செலவு ஜாஸ்தி ஆகுது. அப்ப அபிஷியல் டியூட்டினால வெளியே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்க அடிஷனலா செலவு பண்ணீங்கன்னா அதுக்காக அலவன்ஸ் கொடுத்தால் அதுவும் எக்ஸம்ஷன் போத் டாக்ஸ் ரெஜிம். கன்வேயன்ஸ் அலவன்சஸ் அபிஷியல் பர்பஸ்க்காக வெளியே போயிட்டு வரீங்க, இது ஊரை விட்டு ஊரை போறீங்க, அது போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பார்சல் போட்டு வா அப்படின்றோம், அங்க போயிட்டு வாங்க அப்படின்றோம், இந்த கொரியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் அபிஷியல் டியூட்டிக்காக போயிட்டு உடனே வந்துடுறாரு. போயிட்டு வர்றதுக்கு ஆட்டோ சார்ஜஸ் வேணுன்றாரு, கன்வீனியன்சஸ் வேணுங்கிறாரு, போன நேரம் கரெக்டாக லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, வெளியில் சாப்பிட்டுக்க சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ஆகிற செலவு வந்து கன்வீனியன்ஸ் அலவன்ஸ். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் கனெக்டட் வித் த அஃபிஷியல் டியூட்டிங்கிறனால கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஸ்பெஷல் கேஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இஸ் நத்திங் பட் the allowances given to transport commute between office and residence. Okay, வீட்ல இருந்து ஆபீஸுக்கு, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து போறதுக்கு டெய்லி செலவாகுது, காரோ இல்ல பஸ்ஸோ. இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு 3,200 ரூபாய் வரைக்கும் அலவன்சஸ் கொடுக்குறாங்க, எக்ஸம்டட் அலவன்ஸ். பட் யாருக்கு மட்டும் தான் அலோவபிள்னா பிளைண்ட், டெஃப் அண்ட் டம்ப், ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப், இவங்களுக்கு மட்டும் தான், மற்ற யாருக்குமே கிடையாது. This will be this allowance is exempted under both the tax regime. Clear? So traveling, daily, conveyance allowances exempt under both the tax regime. Transport allowance வரும்போது blind, deaf, dumb, orthopedically handicapped is exempted. Next. Partly exempt under optional. Partly exempt. Optional tax regime. Okay. என்னென்ன வருது? Traveling, daily, conveyance, transport. இது சேம் தான். Okay. So இங்கேயும் அங்கேயும் சேர்ந்து வருது, அதனால இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல இந்த 4 தவிர எக்ஸப்ட், ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பார்ட்லி எக்ஸம்ட் அண்டர் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். அதுல செக்ஷன் 10 கிளாஸ் 13A செக்ஷன் 10 கிளாஸ் 14 சொல்லப்பட்ட அலவன்சஸ் லிஸ்ட் வந்து ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும் பார்ஷியலி எக்ஸம்டட். ஓகே, okay, partially exempted. House rent allowance and special allowances. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் partly exempted under optional tax regime. Clear? இந்த 3 allowances exempted up to actual expenditure. Okay, special allowances exempted up to the actual allowances. இதுவும் to meet the official expenses. போனஸ் இதுல 3 பார்த்தோம் இல்லையா? daily allowances, conveyance allowance and traveling allowances. அதோட இன்னொரு 3, இந்த 6 மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த 6
இந்த 3 வரும்போது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வரைக்கும் எக்ஸம்டட். அங்க அந்த மாதிரி சொல்லல, இங்க வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வரைக்கும் அலவன்சஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸம்ஷன் என்னென்ன இருக்குன்னா ஹெல்பர், ரிசர்ச், யூனிஃபார்ம் அலவன்சஸ். ஹெல்பர் அலவன்ஸ் சொன்னால் ஆபீஸ் ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு வெளியூருக்கு அனுப்பி இருக்கிறாங்க, அங்க என்னால் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஹெல்பர் வேணும் சார், அங்க ஒரு கூலி ஆளுங்களை வச்சுக்கிறேன் சார், வச்சுங்க. அவருக்கு ஏதாவது பர் டே சேலரி ஏதாவது கொடுத்திருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்க இங்க இருந்து வாங்கிட்டீங்கன்னா எக்ஸம்ட். அண்ட் ரிசர்ச், அகாடமிக், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் ரிசர்ச் ஆர் அகாடமிக் ரிசர்ச், அதுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க, கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ், வேரியஸ் காம்பன்சேஷன்ஸ், அது மாதிரி வந்துச்சு அப்படி சொன்னாக்க அந்த பர்பஸுக்காக செலவு பண்ணீங்கன்னா எக்ஸம்ஷன், அதுக்கு மேல போச்சுன்னா டாக்ஸபிள். யூனிஃபார்ம் அலவன்ஸ், பர்ச்சேஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ட்ரெஸ் வாங்குறதும் சரி அதை வாஷ் பண்றதும் சரி, ரெண்டுக்கும் ஆகிற செலவு இங்க டெபிட் பண்ணிக்கலாம், மீன்ஸ் டிடெக்ட் பண்ணிக்கலாம். நாட் பீங் த ட்ரெஸ், யூனிஃபார்ம்னு சொல்லியிருக்கணும், ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ட்ரெஸ்ஸுன்னா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வாங்கி இருக்கிறாங்க, தட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஒன்லி த யூனிஃபார்ம் வில் பி ஃபாலோயிங் இன் திஸ் கேஸ். இப்ப என்ன பண்ணோம், fully exempted under optional tax regime judges and UNO employees. ரெண்டாவது வரும்போது 6 ஐட்டங்கள், கன்வேயன்ஸ், டிராவலிங், டெய்லி அலவன்சஸ். அதே மாதிரி இதோட சேர்ந்து வர்றது இன்னொரு 3, ஹெல்பர், ரிசர்ச், யூனிஃபார்ம் அலவன்ஸ். 2 பார்ட்டா நம்ம பிரிச்சிட்டோம். இது எக்ஸம்டட், இது வரும்போது அமௌண்ட் ரிசீவ்டு மைனஸ் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட், அது வரைக்கும் எக்ஸம்ஷன், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா டாக்ஸபிள். அண்ட் ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜிம்ல சம் எக்ஸ்டென்ட் டாக்ஸ், பார்ட்லி டாக்ஸபிள், பார்ட்லி எக்ஸம்டட், டிஃபால்ட்ல கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். அதுல செக்ஷன் 10 கிளாஸ் 13A, செக்ஷன் 10 கிளாஸ் 14, இந்த 2 இருக்குல்ல, அது டிஃபால்ட்ல டாக்ஸபிள், ஆப்ஷனல்ல பார்ட்லி எக்ஸம்டட், ஃபுல்லி இல்ல, பார்ட்லி. ஓகே, இந்த பார்ட் எல்லாம் இப்ப ஜாஸ்தி வரப்போறது இல்லை. ஓகே, ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் நமக்கு எத்தனை ஆச்சு, 1 2 3. 1 ஜட்ஜஸ் அண்ட் யூஎன்ஓ, ரெண்டாவது மூணாவது ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன், கன்வேயன்ஸ், டிராவலிங், டெய்லி, ஹெல்பர், ரிசர்ச், யூனிஃபார்ம். மூணாவது டிஃபால்ட்டுக்கு டாக்ஸபிள், ஆப்ஷனுக்கு எக்ஸம்டட், அதுவும் பார்ஷியலி. அதுல செக்ஷன் 10 கிளாஸ் 13A, செக்ஷன் 10 கிளாஸ் 14 2 ஐட்டத்தை பத்தி பார்க்க போறோம். செக்ஷன் 10 கிளாஸ் 30A வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் பத்தியும் பார்க்கிறோம். 10 கிளாஸ் 14 ஸ்பெஷல் அலவன்சஸ் பத்தி பார்க்கிறோம். ஸ்பெஷல் அலவன்சஸ் லிஸ்ட் இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். So we are going to study all this list. Okay, இந்த லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். கிளியர்? இது தவிர வேற எந்த அலவன்சஸ் இருந்தாலும் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் போத் டாக்ஸ் ரெஜிம். ஃபோர்த் பிளாக் பேலன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் போத் regime. Judges even know taxable for the default and exempted for the old tax regime. Conveyance, travel, daily, helper, research, uniform exempted under both the tax regime. Okay, and third block on the default taxable, optional some extent வரைக்கும் exemption, partly exempted. இது தவிர மிச்சம் எல்லாமே fully taxable. இந்த fully taxable என்னென்ன வரப்போகுது, what will come under fully taxable? Right. First வந்து என்னது, DNS allowance. Already we studied DNS allowance in detail in the very beginning itself, right?
and city compensatory allowances இருக்கிற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாத்தி விடுறாங்க. அந்த சிட்டில காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தி இருக்கு. As the cost of living index is more, he is not able to maintain his standard of life, standard of living there, okay, with the same salary. திருச்சியில் இருக்கிறவர் கொண்டு போய் பெங்களூர்ல போட்டு அங்க என்ன ஸ்பெண்டிங் இருக்கு, ரெண்ட் இங்க வந்து 10,000 ரூபாய் வாடகை கிடைக்குதுன்னா அங்க 20,000 ரூபாய் மினிமம். இதுல நீங்க கொடுக்குற சம்பளத்தில் அங்க போய் நல்லா இருக்க முடியாது சார், பரவாயில்ல போய் நில்லு, நான் உனக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அது பேர் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ். ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ், மாசம் மாசம் 5,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றேன், உங்க ஃபேமிலிலேயே உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு என்கிட்ட கேள்வி கேட்க கூட அதுல இருந்து மேனேஜ் பண்ணிக்கோ. லஞ்ச், டிஃபன், டின்னர் அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், நான் பிராக்டிசிங் அலவன்சஸ். நான் பிராக்டிசிங் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஏ பீங் த எம்ப்ளாயி who renders his specialized service, doctor service to Apollo Hospital. அதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவருக்கு என்ன கொடுக்கிறார், salary கொடுக்கிறார். இவருக்கு டாக்டர் சர்வீஸ். And Apollo Hospital uses his service for their own patient and getting the fees. அது வந்து salary கொடுக்கிறார். இவர் ஈவினிங் நேரத்தில் தனியா ஒரு கிளினிக் நடத்துறார். இங்க ஃபீஸ் வந்து 500 ரூபான்னு சொன்னா இங்க வந்து 200 ரூபாய் அப்படிம்பார். என்ன நடக்கும், இவர் அறிமுகம் ஆன பிறகு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் நான் 500 ரூபாய் தர மாட்டேன்னு இல்லை இங்க வருவான். அதை அவாய்ட் பண்றதுக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாரு, உனக்கு சம்பளம் தரப்பா, ஈவினிங் கிளினிக் நடத்தாது அப்படின்னு. அதுக்கு எனக்கு நட்ட ஆகுமே, பரவாயில்ல, அதுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் சேர்த்துறேன். இது 2,00,000 ரூபாய் கிளினிக் நடத்தாமல் இருந்தால் அதுக்கு 1,00,000 ரூபாய் சேர்த்துறேன். இதுக்கு பேர் நான் பிராக்டிசிங் அலவன்ஸ். யுவர் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் should not be practiced separately. Render the service only to me. Non-practicing allowance, family allowances. Okay, so if you are posted outskirts, okay, அங்க வந்து தங்கும் போது உங்கள்ட்ட ஃபேமிலி எல்லாம் அழைச்சிட்டு வந்து தங்க முடியல, ஏன்னா வீடு வாங்கணும், அதுக்கு ரெண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. பரவாயில்ல, நீங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து தங்கிக்கங்க இங்க, அதுக்கு நான் அலவன்ஸ் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்காக. திஸ் ஹேப்பன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன் துபாய் அண்ட் சவுதி கண்ட்ரிஸ். அங்க வேலையில் இருக்கும்போது ஒரு 3 வருஷம் நான் ரிசைன்மெண்ட் போறேன் அப்படின்னா என்னத்துக்கு, நான் ஃபேமிலி பார்த்துக்கணும், கவலைப்படாத, ஃபேமிலி கூட வந்து வச்சுக்கோ, அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறேன். அது பேர் ஃபேமிலி அலவன்ஸ். ஓவர் டைம் அலவன்ஸ், ரெகுலர் டைத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா நேரம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. டெபுடேஷன் அலவன்ஸ், நீங்க திருச்சியில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, திடீர்னு அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு இன்னொரு பிரான்ச் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் தஞ்சாவூர்ல இருக்கு, அங்க ஒரு ஹெட் ரிசைன்மெண்ட் போயிட்டார், ஸ்டாண்ட் பை அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களை என்ன பண்றாங்க, நீங்க அங்க போய் பார்த்துங்க. அப்ப திருச்சி பார்த்துக்க வேண்டாமா, திருச்சியில் என்ன நடக்குதுங்கிறத சரி பண்ணிட்டு அங்க போய் பாருங்க. ஸோ யூஆர் மானிட்டரிங் திருச்சி பட் ஸ்டேயிங் இன் தஞ்சூர் டு அட்மினிஸ்ட்ரேட் டே. டெம்பரவரியா இங்கேயும் இருக்கிறீங்க அங்கேயும் இருக்கிறீங்கன்னா சேலரி உங்களுக்கு உண்டு. அடிஷ்னலா ஒரு வேலை செய்யறீங்களே அதுக்கு டெபுடேஷன் இன்னொரு சேலரி கிடைக்கும். இப்ப ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரல சார் அப்படிம்பாங்க. ஏன் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவ்வளவு குதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, யூஎஸ்ல ஒரு வருஷம் அவருக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா 1 வருஷம் பெங்களூர்ல அவருக்கு சேலரி உண்டு, ஆனா இருக்க மாட்டார். அந்த 1 வருஷம் ஃபுல்லா யூஎஸ்ல இருப்பார்ல, அங்க இருக்கிறது ஒரு சேலரி, அப்ப டபுள் சேலரி வரும். தட்ஸ் வாட் அபவுட் த பெனிஃபிட் தே ஆர் என்ஜாயிங். ஒரு வருஷத்துல ஒரு லம்சம் அமௌண்ட் பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் அந்த பெனிஃபிட்டாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐடி எம்ப்ளாயிஸ். ஓகே, எதுக்கு எவ்வளவு பேசுறேன், எவ்வளவு நம்ம எக்ஸாமுக்கு தேவையா இல்ல, நீங்க வந்து எம்ப்ளாயியா எங்கேயாவது ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டுங்க. கேட்கறதுக்கு முன்னாடி ஒழுங்கு முறையை பாஸ் பண்ணி விடுங்க சிஏவை, இல்லைன்னா வெறும் டிஎன்எஸ் அலவன்ஸ் சம்பளம் சொல்லி கொடுத்து ஏமாத்தி விடுவாங்க. சரிதானே? இதெல்லாம் கேட்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆகணும். டிஎன்எஸ் டெபுடேஷன் அலவன்ஸ், அதுக்கு பேர் டெபுடேஷன் அலவன்சஸ். சர்வெண்ட் அலவன்சஸ். ஓகே, நான் எங்க தங்குறது, கம்பெனி குவார்டர்ஸ் இருக்கு அங்கே தங்கிக்கோ, அதெல்லாம் யார் கூட்டுறது, சர்வெண்ட் நானே போடுறேன், அது சம்பளம் நானே தரேன். ஸோ யூ கிவ் ஆல் சேலரி யுவர் செல்ஃப் அண்ட் எம்ப்ளாயர் கிவ்ஸ் யூ அலவன்சஸ் ஃபார் தட். இன்டரிம் அலவன்சஸ், ப்ராஜெக்ட் அலவன்சஸ், டெலிஃபோன் அலவன்சஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ், ஆல் அதர் கேஷ் அலவன்சஸ். இது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டாக்ஸபிள். மெமரைஸ் பண்ணுமா தேவையில்லை, ஒரு லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுமானது. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம், ஜட்ஜஸ் சம்பந்தப்பட்டது, ஆப்ஷன்ல ஃபுல்லி எக்ஸம்ஷன் சொல்லி பார்த்துட்டோம்.
இந்த மூணு செட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃபால்ட்ல டாக்ஸபிளும் ஆப்ஷன்ல எக்ஸம்ஷன் பார்ஷியலி அதுல ரெண்டு முக்கியமான செக்ஷன் பத்தி பார்க்க வரும். செக்ஷன் 10 கிளாஸ் 13A யும் செக்ஷன் 10 கிளாஸ் 14 ம். செக்ஷன் 10 கிளாஸ் 13A ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். உங்க கம்பெனியில வேலை செய்யணும்னா என்னோட ஊரை விட்டு வரணும் சார், இது வேற அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு இல்ல மெயின் சிட்டில இருக்கு, எனக்கு இடமே கிடைக்காது, நான் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், அதை வச்சு வீடியோ பார்த்துக்கோ, தங்கிக்கோ. ஓகே கொடுங்க, நான் தங்கிக்கிறேன். அது பேர் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். இஸ் இட் எக்ஸம்ப்டட் ஆனா சம் எக்ஸ்டெண்ட் எக்ஸம்ப்டட் பேலன்ஸ் இஸ் டாக்ஸபிள். ஜஸ்ட் சிமிலர் டு கிராஜுவிட்டி விச் எவர் இஸ் லீஸ்ட் அப்படின்னு ஒரு நம்பர் கால்குலேட் பண்ணி அது எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 10 கிளாஸ் 14ல ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு. இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எக்ஸம்ஷன் தனித்தனியா இருக்கு. கிட்டத்தட்ட 14 ஐட்டம்ஸ் நான் இங்க லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். ஒரு 3 இல்ல 4 சும்மா மேலோட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு மேல இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இது கம்ப்ளீட்லி அவுடேட்டட் தான். ஏன்னா நீங்க பார்க்கும்போது தெரியும் இந்த எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிற நேரம் வந்துருச்சு. ஓன் அவுட் தான், இதெல்லாம் இனிமேல் தேவையில்லை. ஸோ எப்போதுமே சிஏல பாத்தீங்கன்னா சன்செட் ப்ரொவிஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பேர போயிடும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிக்கும்போது அப்ப சக்சேனா இது வினோத் சிங்ஹானியா புக், அந்த புக்ல போய் பார்க்குறேன். இந்த எஸ்பெஷலி செக்ஷன் 10 கிளாஸ் 14 அது ஒரு 20-30 பக்கத்துக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு, பாஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது தேவையில்லை அப்படின்ட்டு. சில விஷயங்கள் as a student self read பண்ணீங்கன்னா புக்கு, அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி ஜீனியஸ் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் ரீடிங் கம்ஃபர்டபிளி அண்ட் ரீகலெக்ட் ஆல் தி பாயிண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். அதர்வைஸ் டீச்சர் வில் ஹெல்ப் யூ. ஸோ இப்போ டீச்சராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயத்தை நீங்கள் எங்கே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், இந்த ஒரு சில பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்றதுக்கு we need to give the guidance. Can we pass without the teacher guidance? Yes, of course, but teacher guidance reduces your time of preparation. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு வருஷம் ஆகுதுன்னா டீச்சரோட ப்ரிப்பரேஷனோட சேர்த்தீங்கன்னா நீங்க 4-5 மாசத்துல முடிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு எங்க கையில கிடையாது. ஸோ தட்ஸ் அ லாஜிக். ஸோ யூ ஹேவ் டு பி மாஸ்டர் வித் திஸ். அப்போ இந்த சாப்டர் பார்க்கும்போது ரியலி ஐ கெட் டென்ஸ்ட். ஏன்னு அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்ப என்ன இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஓகே, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வரும்போது இந்த அலவன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிராவலிங், கன்வேயன்ஸ், டெய்லி அலவன்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான். ஓகே, let me complete the house rent allowance here. அலவன்சஸ்ல கொஞ்சம் கால்குலேஷன் பேஸ்ட் அப்படிங்கிறது ஹெச்ஆர்ஏ மட்டும்தான். இனிமேல் அதுவும் வரப்போறதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு சம்பளம் தந்ததை தவிர எங்க தங்குறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீட்டுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், அதை நீங்க எங்கேயாவது பார்த்து வீடு நல்லதா பார்த்து நீங்க ரெண்ட் கொடுத்து தங்கிங்க. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்ட், ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் minus whichever is the least exempted. இன்னைக்கு ஃபுல்லா இதை பார்க்கவே இல்லை, இங்க தான் நம்ம திரும்ப பார்க்க போறோம். whichever is the least. Number 1, 50% or 40% of salary. Salary for this purpose being 3. Second, actual HRA. Third, rent paid over 10% of salary. Salary for the purpose being 3. In the மூணுல least will be exempted. Subtract பண்ணா you'll get the taxable HRA. என்ன அமௌண்ட் வந்துச்சு அதுல இருந்து மூணுல ஏதாவது கம்மி என்ன இருக்கோ அதை exempted. 50% 40% அப்படின்னு சொன்னால் மெட்ரோ சிட்டிஸ், சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா மெட்ரோ சிட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அங்க 50% salary எடுத்துங்க. other than that only 40% salary will be taken. Number 1.
ரெண்டாவது ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ. நம்பர் 3 எவ்வளவு ரெண்ட் இவர் வாங்கினார், ரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு வீடு பார்த்துக்கிட்டு. அப்ப என்ன ரெண்ட் கொடுக்கிறார், அந்த ரெண்ட் கொடுக்கறது 10% சேலரிக்கு மேல கொடுக்கிறாரா, அந்த நம்பர். Among the three, the least is deductible, balance is taxable. Among the three, the least is deductible, balance is taxable. Is that clear? Okay. Under default tax regime, fully taxable. Under optional tax regime, exempt, whichever is lower of these three. 50% situated in metro cities, others 40. Salary for this purpose being basic, DA forming part and fixed percent commission. 3. And metro cities na Chennai, Mumbai, Delhi, Calcutta. The second point enna sir? Second point enna? Calculate separately for any change such as rent, salary, location, HRA. Clear? Any change. இதுல சேலரியும் கால்குலேஷன்ல வருது, ரெண்ட் பெய்டும் கால்குலேஷன்ல வருது. 50/40 அப்படிங்கிறது லொகேஷன், அப்ப இதுவும் கால்குலேஷன்ல வருது. அதே சமயத்துல ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டும் கால்குலேஷன்ல வருது. இந்த நாளையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேஷன்ஸ் போறோம். ஏதாவது ஒண்ணு தப்பாச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு கரெக்டா கொடுக்கலன்னா, சேஞ்ச் ஆச்சுன்னா இம்பாக்ட் இருக்கும். அப்படின்னா இந்த நாள்ல எந்த ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் அந்தந்த பீரியடுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் ஒரு வருஷத்துல 7 மாசம் வரைக்கும் சேலரி 10,000 ரூபாய், அதுக்கப்புறம் சேலரி 12,000 மாறிச்சு. 7 மாசத்துக்கு தனியாகவும் 5 மாசம் தனியாகவும் கண்டுபிடிக்கணும். 3 மாசம் மெட்ரோல இருந்தார், மிச்சம் 9 மாசம் அதர் மெட்ரோல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. 3 மாசம் தனியாக கண்டுபிடிங்க, மிச்சம் 9 மாசம் தனியாக கண்டுபிடிங்க. ஹெச்ஆர்ஏ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ஹெச்ஆர்ஏ சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு கால்குலேஷன், ஹெச்ஆர்ஏ சேஞ்ச் பிறகு ஒரு கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணோம். So due to these 4 reasons, if there is a change, then you have to calculate separately for every period. Now, let's start with the first illustration. Let's start with the first illustration. Compute the taxable HRA. B is employed at Mumbai as a manager of R Limited. The particulars of his salary for the previous year are as under: 26 per month basic salary, 26 into 12 எவ்வளவு வருதுங்க? 3,12,000. DNS allowance வந்து 15,000 per month into 12, 1,80,000. Conveyance allowances for personal purposes. Okay. Commission 0.5. இவங்க என்ன கேட்குறாங்க, ஹெச்ஆர்ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டான். இப்போ கம்ப்ளீட்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப salary for the HRA purpose வந்து என்னென்ன சேரணும்? 3 விஷயங்கள்: பேசிக், DA, fixed percentage commission. Conveyance allowance வர போறதில்லை. Commission 0.5% of the turnover achieved, which was 90 lakhs during the previous year. இப்போ 90 lakhs 0.5. இந்த மியூசிக் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம், சவுண்ட் தான் வருது, ஆன்சர் வர மாட்டேங்குது. 45,000. 45,000. HRA is 10,000 per month. The actual rent being 15,000. HRA வந்து 10,000 per month. Actual rent paid
15,000 per month. For accommodation till this date, இது 31/12/25 வரைக்கும். அதுக்கு பிறகு ரெண்ட் பெய்ட் 17,000 per month மாறி போச்சு. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணலாம்? வேற வழி இல்லை, தனித்தனியாக தான் போட்டாகணும். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2025 ஆரம்பிச்சு சேஞ்ச் ஆகிற டேட் வரைக்கும் 31/12/2025 வரைக்கும் 9 monthsக்கு தனியாகவும், அதே மாதிரி 1/1/2026 ஆரம்பிச்சு 31st March 2026 வரைக்கும் தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். இது 9 months, இது 3 months. ரைட். HRA received 10,000 per month. 10,000 per month. Per month கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 9 ஆலையும் 3 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸம்ஷன், whichever is the least. நம்பர் 1 எங்க இருக்காரு? மும்பை. 50% of salary. Salary for this purpose, basic 26,000, DA 15,000 per month க்கு தானே வேணும். 45,000 per annum னா per month க்கு எவ்வளவு வருதுங்க? 3,750. Salary for this purpose per month being 44,750. So 44,750 salary for this purpose in சொன்னால் 50% salary will be taken, 22,375. 22,375. Second, actual HRA. Actual HRA 10,000, 10,000. Third, rent paid over 10% of salary. Rent paid. First case la 15,000. Okay. 15,000 minus 10% of salary. Salary for this purpose 44,750. What is the value? 10,525. Rent paid over 10% salary. Second case la வரும்போது 17,000 ரெண்டா மாறி போச்சு. 17,000 minus 10% into 44,750. 12,525. 12,525. Among the three, the least being this one. 10 minus 10, 0. 10 minus 10, 0. This is for 9 months, this is for 3 months. Ultimately, we get 0. Nothing is taxable here. Nothing is taxable here. And the default tax regime are the fully taxable. And the default tax regime are the fully taxable. Now, நம்ம tax rates பார்த்தோமா இல்லையா? Tax rates chapter 1.3 ல இது default tax regime ஓட tax rates. If you want to choose the default tax regime, you have to forego some of the benefits ன்னு சொன்னோம். அதை இப்ப பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அப்ப. ஓகே, ஏன்னு சொன்னால் பல விஷயங்கள் இனிமேல் தான் பார்க்க போறோம். அப்ப எடுத்த உடனே பார்த்தா உங்களுக்கு புரியாது, இப்ப பார்த்தா புரியும். Condition for acting the provision under section 115 BAC, you have to forego some of the deductions not allowable. House rent allowances,
Section 10 clause 14 ல பல allowances except traveling, daily, conveyances, transport. Right. Apart from that, CIS, Special Economic Zone, Section 10AA, tax holiday for units established in CIS. Special Economic Zone ல இருந்து foreign export பண்றதுனால லாபம் வந்துச்சுன்னா அது மொதல் 5 வருஷம் வரைக்கும் 100% exemption, அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் 50% subject to some conditions நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸம்ஷன்லாம் forego பண்ணாதான் உங்களுக்கு லோவர் டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. கிளியர்? Hope you will be now able to understand. HRA is not available for default tax regime. Clear na text பண்ணுங்க. We'll move on to the next illustration. So in this illustration, Mohit is employed with XY Limited on a basic salary of 10,000 per month. He is also entitled to a DNS allowance of 100%, 50% of which is included in salary. Basic வந்து 10,000. Okay. DA 100%, but farming part of salary being only 50%. The company gives him house rent allowance 6,000 per month. HRA 6,000 rupees. Which was increased to 7,000 from with effect from 1/1/2026. 7,000 மாறி போச்சு. எந்த டேட்டுக்கு பிறகு? 1/1/26 பிறகு. அப்போ 1/1/26 வரைக்கும் தனியாக கண்டுபிடிக்கணும், 1/1/26 பிறகு தனியாக கண்டுபிடிக்கணும். He also got an increment of rupees 1,000 per month in his basic salary with effect from 1/2/26. Salary முன்னாச்சு 10,000 இருந்தது 11 மாறி போச்சு. என்னையில இருந்து? 1/2/2026 இருந்து. Okay. Rent paid by him during the previous year 25-26 is as under. Rent paid. Okay. April and May nil as he stayed with his parents. June to October 6,000 and in Ghaziabad. எங்க? நான் மெட்ரோ. நவம்பர்ல இருந்து மார்ச் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் 8,000 எங்க? மெட்ரோ டெல்லி. Compute his gross salary for the assessment year. Right. என்னென்ன சேஞ்ச் நடக்குது? Change number 1, rent paid not paid 6,000 மாறி இருக்கு, 8,000 மாறி இருக்கு with locational change. 3 change. HRA change ஆனது 4, basic salary change ஆனது 5 change இருக்கு. அப்ப அந்த வருஷத்தை 5 பிளாக்கா நம்ம பிரிக்கணும். ஓகே. 1/4/2025 ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எங்க வருது? ஏப்ரல் மே 31st மே 2025 வரைக்கும். ஓகே, இது தனியா போடணும். ஓகே, பேசிக் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, ஹெச்ஆர்ஏ எவ்வளோ, சேலரி எவ்வளோ, எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிறேன். ஹெச்ஆர்ஏ எவ்வளோ, சேலரி எவ்வளோ,
அண்ட் ரெண்ட் பெய்டு எவ்வளோ, லொகேஷன் என்ன. ஹெச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ல 10,000. சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அது மட்டும் போட்டுக்கிறேன். என்ன சேஞ்ச் ஆயிருக்கு இந்த இடத்துல, ரெண்ட் பெய்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் டு அக்டோபர், இதுக்கு பிறகு அக்டோபர் வரைக்கும் 31 அக்டோபர் 2025 வரைக்கும் இங்க 0, இங்க வந்து 6,000 கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நவம்பர் 2025 ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் இருக்கு. ஆனா இடையில இந்த சேஞ்ச் வந்துருது, என்னது 11/26 அன்னைக்கு இந்த இடத்துல ரெண்ட் பெய்டு சேஞ்ச் ஆகுது, இங்க ரெண்ட் பெய்டு சேஞ்ச் ஆகுது. இந்த பீரியட்ல என்ன சேஞ்ச் ஆக போகுது, இந்த இடத்துல salary சேஞ்ச் ஆக போகுது. சாரி, ஹெச்ஆர்ஏ சேஞ்ச் ஆக போகுது. என்ன சேஞ்ச் ஆகுது, ஹெச்ஆர்ஏ 11/26. அதுக்கப்புறம் 1/26 அன்னைக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, salary சேஞ்ச் ஆகுது. 31 மார்ச் 2026 வரைக்கும் மிச்சம்லாம் சேமா இருக்கு, மிச்சம்லாம் சேமா இருக்கு. Now how many blocks we have? We have almost 1, 2, 3, 4, இங்க இருந்து இங்க வரைக்கும் 5. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச், இங்க ஒரு சேஞ்ச், இங்க ஒரு சேஞ்ச், இங்க ஒரு சேஞ்ச், ஃபைனலா இது வரைக்கும். அதுல இந்த லாஸ்ட் இந்த பீரியட்ல வந்து மெட்ரோவா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நான் மெட்ரோவா இருந்துச்சு. ஒவ்வொன்னா போடலாமா. 1/4/25 ஆரம்பிச்சு 31 மே 25 வரைக்கும் இந்த போர்ஷன் எத்தனை மாசம், அது 2 months. அடுத்தது இந்த மாசம் 1/6/25 ஆரம்பிச்சு 31/10/25 வரைக்கும் எத்தனை மாசம், 4 months, 5 months, 5 months. அதுக்கு பிறகு இங்க இருந்து இது வரைக்கும் 1/11/25 ஆரம்பிச்சு 1/1/26. 11th month 12th ஜனவரி 1ஆம் தேதி, அப்படின்னா 2 மாசம். அதுக்கு பிறகு 1/2 1/1/2026 இருந்து ஆரம்பிச்சு 1/2/2026 வரைக்கும் ஒரே ஒரு மாசம். அதுக்கப்புறம் 1/2/2026 ஆரம்பிச்சு 31 மார்ச் 2026 எத்தனை மாசம், பிப்ரவரி மார்ச் 3 மாசம் இருக்கு, 2 months. டோட்டல் போடுங்க, 12 months வந்துச்சா, 12 months வந்துருச்சு. salary for this purpose முத கண்டுபிடிப்போம். salary for this purpose எது எடுத்துக்கணும், பேசிக் அண்ட் டிஏ. சோ 10,000 ரூபாய் இருக்கு. எது வரைக்கும், பிப்ரவரியில இருந்து 11 மாதிரி இருக்கு. அதுல இன்னொரு 50% சேர்த்துங்க, 15,000 ரூபாய். இங்க 16,500. 10,000த்துல டிஏ 100%, இன்னொரு 10,000. அதுல 50% மட்டும்தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary 5,000, அப்படின்னா 15,000. அதே மாதிரி இதுலயும் 100% 11,000, அதுல 50% வந்து 5,500 சேர்த்தீங்கன்னா 16,500. This will be from here 16,500. பிப்ரவரியில இருந்து 16,500 salary for this purpose. மிச்ச எல்லா வருஷமும் 15,000 salary for this purpose.
அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்ட் சும்மா எழுதி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஈஸியா போட்டுக்கலாம். முதல் 2 மாசத்துல எதுவுமே இல்லை. அடுத்தது இங்க இருந்து இது வரைக்கும் 5 மாசத்துல எவ்வளவு ரெண்ட் கொடுத்திருக்கிறாரு? 6000 ரூபாய். அக்டோபர் எண்டு வரைக்கும் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அக்டோபர் பிறகு ரெண்ட் என்னவா மாறி போச்சு? நவம்பர்ல இருந்து 8000. அது இல்லாம லொகேஷன், இந்த 3 லாஸ்ட் கேஸ்ல மெட்ரோவா மாறி போச்சு. தீஸ் ஆர் நான் மெட்ரோ. ஹெச்ஆர்ஏ எவ்வளவு வாங்கி இருக்கிறார்? 1126 முன்னாடி வரைக்கும் 6000 ரூபாய், இது வரைக்கும் 6000 ரூபாய். ஒன் 26ல இருந்து ஹெச்ஆர்ஏ 7000 மாறி போச்சு. ரைட். ஹெச்ஆர்ஏ இருந்து நம்ம என்ன லெஸ் பண்ண போறோம்? எக்ஸம்ஷன், whichever is the least. Number 1, 50% or 40% of salary. இதெல்லாம் நான் மெட்ரோ. அப்ப இந்த ரெண்டு கேஸ்ல 50% 7500, 7500. மிச்ச எல்லா கேசஸ்லுமே 40%. 6000 ரூபாய். ஓகே, 6000 6000. இங்க இருந்து வரும்போது 50 மெட்ரோ வந்துருச்சு, 7500. $7,500, 7,500. 18,6500 8,250. Second actual, rewrite that here. 6 6 6 7 and 7,000. Third, rent paid over 10% of salary. அப்ப சேலரியில 10% எடுத்துங்க, மைனஸ் ரெண்ட் பெய்ட். 1500 மைனஸ் 0, ரெண்ட் பெய்ட்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, 0 மைனஸ் 1500, நெகட்டிவ்ல வரக்கூடாது. 6000 மைனஸ் 1500, 4500. 8000 minus 1500, 6500, 6500. 8000 minus 1650, 6350. Now, taxable HRA. Taxable HRA. Among the three, the least 0, 4,500, 6,000, 6,500, 6,350. HRA minus this one 6,000. HRA minus this one 1,500. 6 minus 6 is 0. 7 minus 6,500 500. 7 minus 6,350 650. இது per month basis. Total for the period 2 மாசத்துக்கு, இது 5 மாசத்துக்கு 0, 500 for only 1 month, 650 for 2 months, 1,300. Add all the value. Taxable HRA in this case being 21,300. 21,300. Clear? And that too, this calculation is now not so important for the examination purpose.
என்ன காரணம்னா இது அவுட்ஸ் மீன்ஸ் வெளியே போயிட போகுது இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் யாரும் யூஸ் பண்ண போறதில்ல. ஓகே, இந்த பெனிஃபிட்லாம் என்ஜாய் பண்ணி நீங்க வந்து 2.5 lakhs வரைக்கும் நில், அதுக்கப்புறம் 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 5 lakhs மேலே 20 கட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. 10 lakhs மேலே 30 கட்டுறீங்க. அண்ட் நியூ டேக்ஸ் ரிஜிமில் 12 லட்சம் வரைக்குமே நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணி ஹையர் டேக்ஸ் கட்டுறதுக்கு டிடக்ஷன்ஸே வேண்டாம்னு சொல்லிட்டு லோவர் டேக்ஸ் கட்டிட்டு போயிடலாம். இன்னைக்கு அதுதான் எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 90% now opted for the new tax regime. Adal now the CA Institute's focus will be lesser on this topic. Okay, clear? Now, section 10 clause 14. So, என்னென்ன பார்த்தோம்? Fully taxable allowance under both the regimes பார்த்தோம். Partly taxable under optional and fully taxable under default regime. அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்க்கணும், 1 and 2. HRA into section 10 clause 13A நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்பெஷல் அலவன்சஸ்ல செலக்டட் நம்ம பார்க்க போறோம் செக்ஷன் 10 clause 14ல. ஓகே, and helper research uniform allowance will be exempted under both the tax regime. The special allowance மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்பெஷல் அலவன்ஸ்ல கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு, என்னன்னு சொல்லிடுறேன். நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 and transport allowance. Transport allowance 10. இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது. மிச்சம் சும்மா மேலோட்டமா பார்த்துங்க போதும். ரைட், ஸ்பீடா முடிச்சிடுறேன் பாருங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஆக இருந்துச்சுன்னா எம்ப்ளாயியுடைய குழந்தைங்களுக்காக அலவன்சஸ் கொடுத்தால் டிடக்ஷன்ஸ் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்னா 100 per child per month for maximum 2 children வரைக்கும் அலோவபிள். இப்போ புரியுதா இது ஏன் யூஸ் ஆகாதுன்ட்டு? 100 ரூபாவில் நீங்க படிச்சிடலாம்னு சொல்றான் பாவன், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு மாசத்துக்கு இன்ஸ்டியூட்டுக்கு வரதுக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கே 100 ரூபா செலவு பண்ணுறோம். So any children education allowance is given limited to only 100 rupees is exemption. எம்ப்ளாயர் வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாருன்னா 100 ரூபாய் கழிச்சு 1900க்கு நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும் ஒவ்வொரு மாசம். ஒன்லி 100 rupees, அதுவும் 2 குழந்தைகளுக்கு எக்ஸம்ஷன். ஹாஸ்டல் அலவன்ஸ் கொடுத்தால் 300 rupeesல ஹாஸ்டல் சாப்பாடோட கொடுத்துருவாங்களாம். நான் படிக்கிற காலத்துல இருந்து நம்பர் மாறலப்பா. ஓகே, எனக்கு நடத்தும் போது என்னோட டீச்சர் சொன்னார், நான் படிக்கிற காலத்துல இருந்து மாறல அப்படின்னார். அப்ப இருந்து இந்த 100 300 மாறவே இல்லை. ஒரு சௌரியம் இந்த மனப்பாடம் பண்ண வேண்டாம், எக்ஸாமுக்கு கேட்க போறது இல்லை. ஓகே, நம்பர் அதே நம்பர் தான். சரி, ஸோ இது வந்து சன்செட் ப்ரொவிஷன்ஸ். இனிமேல் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண போறது இல்லை, எல்லாமே ஓல்டு ரீஜியமா மாறிடுது. இந்த இடத்துல 100 பதிலாக இங்கே 300 rupees மாறிடும். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லிமிடெட் டு 300 per child, மேக்ஸிமம் 2 children. இந்த 5 and 6க்கு நீங்க அடிஷனல் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில்ட்ரன் அப்படிங்கிறது யாருன்னா அடாப்டட் சைல்டா இருக்கலாம், ஸ்டெப் சைல்டா இருக்கலாம், மேஜர் சன் அண்ட் டாட்டரா இருக்கலாம். பட் டஸ் நாட் இன்க்ளூட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு ஆர் கிராண்ட் சைல்டு, இவங்க இருக்கக்கூடாது. டிடக்ஷன் இஸ் அவைலபிள் irrespective of actual expenses. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கிறது மேட்டர் கிடையாது, நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். both the parents are eligible. ஃபாதரும் கிளைம் பண்ணிக்கலாம், மதரும் கிளைம் பண்ணிக்கலாம், ரெண்டு பேருமே இதுல கிளைம் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அண்ட் ஹாஸ்டல் அலவன்சஸ் ரொம்ப சிம்பிள். அங்க 100 ரூபாய், இங்க 300 ரூபாய். ஒரு குழந்தைக்கு ஒரு மாசத்துக்கு, மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு கிளைம் பண்ணிக்கலாம். 2 குழந்தைங்க தான் உண்டு, 2 kids. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். This will be available under both the regime னு பார்த்தோம்.
granted to an employee to meet his expenditure for the purpose of commuting between resident and office. வீட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகிற செலவு. Exemption will be up to 3,200 per month, available only for the blind, deaf, dumb and handicapped employees. நம்ம இங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். So இவங்களுக்கு வந்து 3,200 வரைக்கும் allowed. மூணு allowances. Children education allowance 100 rupees, hostel 300 rupees per month, maximum 2 children, and the transport allowance only available for physically challenged up to 3,200 per month. One more allowance is all about transport employees kana allowance. Transport employees. Okay. So அதோட இந்த கான்செப்ட் நமக்கு முடிய போகுது. Let me explain this allowance also. Allowances for transport employees. அதாவது லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் எவ்வளவு தூரம் போயிட்டு வருவாங்க, எப்போ வருவாங்க தெரியாது. ஒரு லாரி ஆர்டர் திருச்சியில இருந்து பஞ்சாப் வரைக்கும் போகுது. ஆட்டோ ஆர்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிக்கப் பண்ணிட்டு எகைன் ஸ்டாண்டுக்கு வந்துடும். நான் ஒர்க் பண்ண காலத்தில் ஃபர்ஸ்ட் நாமக்கல்ல வந்து லாரி பிஸ்னஸ் ஜாஸ்தி. அங்கே எங்களுடைய பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர் ஒரு டேங்கர் இருக்குன்னார். வாங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம ஒரு கெட் டுகெதர் வைக்கலான்னாரு. நானும் போயிட்டோம். நாங்கெல்லாம் போன உடனே டேங்கர் எங்கன்னு கேட்டோம். அது இங்கே இருக்கு அப்படின்னாரு. நீங்கள் டேங்கர் ஓனர் சொன்னீங்க. ஆமாம் நான் ஓனர் தான், டேங்கர் நான் பார்த்து 3-4 மாதம் ஆச்சுன்னார். வாடகை வாங்கி விட்டாங்கன்னா அந்த டேங்கருக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. இங்கேருந்து மும்பை போகுது. மும்பை போட்டு திரும்ப திருச்சி வந்து என்ன ஆகுது? பெட்ரோல் காஸ்ட். அப்போ அங்கங்கே புக்கிங், லாரி புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும், கண்டெய்னர் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். அங்கேருந்து கனெக்ஷன் வச்சுக்கிட்டு மும்பையிலேருந்து வேற எங்கேயாவது போகுதான்னு பார்ப்பாங்க. அங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து கல்கட்டா போகலாம், டெல்லி போகலாம், திரும்பவும் மே கோ டு த குஜராத் வயா. என்னைக்காவது திரும்பவும் நாமக்கல் பக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து இதான் உங்கள் லாரின்னு காமிச்சிட்டு போவாங்க. அவ்வளோதான். டேங்கர் லாரியில் அது வரைக்கும் அது வராது. அப்போ லாரி டிரைவர் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, திரும்பவும் வந்து வீட்டுக்கு வரதே கஷ்டம். 1 மாதம் 2 மாதம் ஆகும். இங்கேருந்து மும்பை போகுது டேங்கரு. சப்போஸ் இந்த டிரைவர் டயர்ட் ஆயிட்டாருன்னா அவர் பஸ்ல கிளம்பி நமக்கு வந்துடும். இன்னொரு டிரைவர் இன்சார்ஜில் இருப்பார். மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிடுவாங்க. தட்ஸ் ஹவ் தி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் ஃபங்க்ஷனிங். அப்போ டெய்லி அவருக்கு எவ்வளோ செலவாகும் தெரியாது. பார்க்கிங், டோல் சார்ஜஸ் அண்ட் வேற ஏதாவது ரிப்பேர் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும். அதுக்காக ஒரு அலவன்சஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்க்கான அலவன்சஸ். அப்படி அலவன்ஸ் கொடுத்தார். எக்ஸம்ஷன் எவ்வளோன்னா such allowance, transport allowance, transport employees allowance, okay, such allowance minus whichever is lower of exemption, whichever is lower of 1, 70% of such allowances, and 2, 10,000 a flat rate per month, 10,000 a flat rate per month. In the ரெண்டுல whichever is lower is exempted, provided நீங்க டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் இருந்தா இந்த டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறீங்க அப்படி சொன்னாக்க granted to an employee working in the transport systemல இருக்கணும் to meet his personal expenditure during the duty performed in the course of running of such a transport from one place to another place. இதுதான் இருக்கணும். And he should not receipt of daily allowances. அவருக்கு daily allowances வரக்கூடாது. daily allowances நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அஃபிஷியல் டியூட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது வெளியூர்ல ஸ்டே பண்றதுக்கு ஆகிற செலவுக்கு கொடுக்கறது டெய்லி அலவன்சஸ். டெய்லி அலவன்ஸ் இல்லாத போது அந்த டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் இந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணி 4 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்று, சில்ட்ரன் எஜுகேஷன் 100, ஹாஸ்டல் அலவன்ஸ் 300, அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் டெஃப் டம்ப் அவங்களுக்கு கொடுக்கறது 3,200. டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்க்கான அலவன்சஸ் 10,000 per month or 70% of such allowance ரெண்டுல whichever is lower will be taken. Clear? அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்னென்ன அலவன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பார்டர் ஏரியா அலவன்சஸ். ஓகே, நீங்க வந்து எங்க ஒரு வார் நடக்குமோ அந்த மாதிரி பார்டர்ல உங்களுக்கு வேலை இருக்கு. ஓகே, குண்டு போட்டா அலவன்சஸ் வீட்டுக்கு போயிடும், இல்ல நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்காக கொடுக்கிற அலவன்சஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ பார்டர் ஏரியா அலவன்சஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 200 to 1,300.
அந்த பார்டர் எவ்வளவு சின்ன குண்டாப்படுமா பெரிய குண்டாப்படுமா அந்த மாதிரி விலை மாறும். ஓகே, 200ல இருந்து 1300 போகும், நமக்கு தெரியாது. ஆக்சுவலா போய் நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வைஸ் அவன் கொடுத்துருப்பான், இங்கெல்லாம் எவ்வளவு அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வைர்ட் டு மெமரைஸ் தட். கிளியர்? ட்ரைபல் அண்ட் ஸ்கெடியூல்டு ஏரியா 200 per month. ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்சஸ் ஹில் ஏரியாவில் உங்களுக்கு வேலை 300 and 800. சியாச்சின் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிளேசியர், ஐஸ் கிளேசியர் இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா 7000 ரூபாய் ஜாஸ்தி தருவாங்க. அது அடிக்கடி வரும் இல்லையா, இந்த முட்டையெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவாங்க, பம்ப் உடையாது, ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இப்படிதான் எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வருது, இப்படி தான் நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஆர்மி பீப்புள் மே ஷோ. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஹவு இந்தியன் ஆர்மி பீப்புள் ஆர் சர்வைவிங் இன் சியாச்சின் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அங்கே மாதிரி வேலை இடத்துல கிடைக்குதான் சவுண்ட். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? கட்டாயமாக தேவையில்லை. யூ நோ நீட் டு மெமரைஸ் தட். ஓகே. அதே மாதிரி காம்பன்சேட்டரி ஃபீல்டு ஏரியா, காம்பன்சேட்டரி மாடிஃபைட் ஏரியா அலவன்சஸ் ரேஞ்சிங் எனிவேர் லிமிட்டட் டு 2600 எல்லாம் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அண்டர் கிரவுண்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொடுக்கறது, மைனிங்ல ஒர்க் பண்றாங்க, மைனிங் இண்டஸ்ட்ரி, ஐலாண்ட்ல இருக்கிறாங்க, ஹை ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ், ஹை ஆல்டிடியூட் அலவன்சஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. பட் இப்படிலாம் இருக்கிற மைண்ட் வச்சுக்கிட்டா போதுமான. தீஸ் ஆர் த ஸ்பெஷல் அலவன்சஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த ஆப்ஷனல் டாக்ஸ் ரிஜிம். எவ்வளோ விஷயத்தை படிக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ நியூ டாக்ஸ் ரிஜிமில் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கு, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சௌரியமா இருக்குல்ல? ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையே இருக்காது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் நவ் பிளானிங் டு சிம்பிளிஃபை த டாக்ஸிங் ஸ்ட்ரக்சர் ஸோ தட் சிஎஸ் வில் லூஸ் தேர் ஓன் மீன்ஸ் எக்ஸலன்ஸ். ஓகே, இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு சிஏ பேசிட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் வேண்டாம், கழிச்சிரு. மொத்தமா 24 லட்சம் வரைக்கும் 3 லட்சம் கட்டினா போதும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்றாங்க ஆக்ட். ஸோ ஆக்ட் ஷுட் பி சிம்பிளிஃபைட் ஸோ தட் ஈவன் த லேமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு பே த டாக்ஸ் பெட். ஸோ வித் தட் அலவன்சஸ் ஓவர், சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். Preet is employed as a driver in a transport company. During the previous year 25-26, he has been paid 24,000 per month. So transport employees allowance, allowances to transport employees 24,000 per month. Being allowances to meet his personal expenses in course of running trucks from one place to another, he is not receipt of daily allowance. அவருக்கு daily allowance இல்லை. The actual expenditure எனக்கு தேவையில்லை. So minus exemption. Exemption எவ்வளோ? Whichever is the least, lower of these two. Number 1, 70% of such allowances. எவ்வளோ? 70%. 16,800. Number 2, ceiling or limit 10,000. Between these two, whichever is lower, 10,000 is deductible. 14,000 is taxable per month. For 12 months, taxable transport allowance here being 1,68,000. So with that, we have completed allowances fully.